உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர் மன்றம் மற்றும் வலைத்தமிழின் வணக்கங்கள். இனிமை தமிழ் மொழி எமக்கின்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது. கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேறு. தனிமைச் சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழெனும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை. நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீதில். தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு புவி மேலே என்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களின் வரிகளை இங்கே நினைவு கூர்ந்து இங்கே எங்களோடு இணைந்துள்ள அனைத்து தமிழர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்று புலம்பெயர் சூழலில் எழுத்தாளர்கள் சந்திக்கும் எழுத்துப்பிழை சவால்களும் தொழில்நுட்ப தீர்வுகளும் என்ற தலைப்பில் நம்மோடு உரையாற்ற வந்திருக்கும் திருமிகு நீச்சல்காரர் ராஜாராமன் அவர்களை உலக தமிழர்கள் வாயிலாக வட அமெரிக்க எழுத்தாளர் மன்றம் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் கொள்கின்றது. திருமிகு நீச்சல்காரர் ராஜா அவர்களை பற்றி ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், எங்களை போன்ற புலம்பெயர் மற்றும் பெரும்பாலான இன்றைய தமிழ் எழுத்தாளர்களுக்கு கிடைத்த பெரும் பேறு அவர். தொழில்நுட்பத்தின் வழி அடுத்த தலைமுறை தமிழர்களுக்கு அவர் ஆற்றும் தமிழ் தொண்டுகள் சொல்லி மாளாதவை. நீச்சல்காரன் என்கிற இந்த ராஜாராமன் அவர்கள் எழுத்து பிழை திருத்தி உருவாக்குவதற்காக பட்ட சிரமங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. கல்லூரி அளவில் தமிழோ இலக்கணமோ கற்காத காரணத்தால் அவர் பல சிக்கல்களை சந்தித்திருக்கிறார். ஆனாலும் தமிழ் அகராதியை முழுவதுமாக திரட்டினார். இன்னும் பற்பல முயற்சிகளை செய்தார். ஆனாலும் பல்வேறு முயற்சிகளும் தோல்வியையே தந்தன. சளைக்காமல் முயன்று இன்று வெற்றி கண்டுள்ளார். சில ஆண்டுகளில் அவர் உருவாக்கிய வாணி எழுத்துப்பிழை திருத்தி என்ற ஒரு முயற்சியில்தான் அவர் முதலில் வெற்றி கண்டார் என்று சொல்ல வேண்டும். மேலும் அதற்காக அவருக்கு 2019 ஆண்டிற்கான முதலமைச்சர் கணினி தமிழ் விருதும் கிடைத்தது. மேலும் நமது ராஜா அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவருக்கு சொந்த ஊர் மதுரை. அவருடைய அப்பா அம்மா தங்கை என்ற சிறிய குடும்பத்தில் ஒரு இயற்பியல் பட்டதாரியாக திரு ராஜாராமன் அவர்கள் இருந்து வந்தார். இப்பொழுது அவர் ஒரு கணினித்துறைக்குள் நுழைந்து விட்டார். ராஜாராமன் அவர்கள் வலைப்பதிவராக இணையத்தில் நுழைந்தார். அங்கேதான் கனித்தமிழ் இவரை வசீகரித்தது. மென்கோளம் என்ற தமிழ் வரைகலை செயலி தொடங்கி வாணி சந்திப்பிலை திருத்தி வரை 10க்கும் மேற்பட்ட தானியங்கி செயலிகளை இவர் உருவாக்கி இருக்கிறார். அத்தனையும் அவருடைய சுய முயற்சியால் உருவானவை. தமிழ் இந்து, திண்ணை, சிறகு, அதீதம், தமிழோவியம், வார்ப்பு, கீற்று, முத்துக்கமலம், சொல்வனம், வல்லமை போன்ற இணைய இதழ்களிலும், விஜயபாரதம், வெற்றி நடை, தமிழ் கம்ப்யூட்டர் போன்றவற்றிலும் இவரது எழுத்துகள் வெளியாகியுள்ளன. கணினி சார்ந்த ஐயங்களை தீர்ப்பதற்காக மானிட்டர் உலகம் என்ற மின்னுலையும் எழுதி வெளியிட்டிருக்கின்றார். இவரது மென்பொருள் சாதனைகளுக்காக கனடா தமிழ் இலக்கிய தோட்டம் இவருக்கு சுந்தர ராமசாமி நினைவு விருது வழங்கியது. அந்த பரிசு தொகையை இவர் ஹார்வர்ட் தமிழ் இருக்கைக்கு கொடையாக கொடுத்து விட்டார். வாருங்கள், இந்த இளைஞரோடுதான் இன்று நாம் பேச போகின்றோம். அதற்கு முன்பாக நமது நிகழ்ச்சியின் நோக்க உரையை கொடுப்பதற்காக திரு ஆரூர் பாஸ்கர் அவர்களை இங்கே வருக வருக என்று வரவேற்கின்றேன். வாருங்கள் பாஸ்கர். அனைவருக்கும் வணக்கம். தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழங்கள் உயிருக்கு நேர் என சொன்ன பாவேந்தர் பாரதிதாசரின் கவிதை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்குள் நுழைகிறேன். உலகம் முழுதும் இருந்து இன்று இணைந்திருக்கின்ற அனைத்து தமிழர்களுக்கும் எனது நன்றி. இன்று நம்முடன் இணைந்திருக்கின்ற ராஜாராமன் டெக்சாஸ் மாநிலத்தில் டாலஸ் நகரத்தில் இருக்கிறார். உத்தம மாநாட்டிற்காக வந்திருக்கின்ற அவரை உலக தமிழ் எழுத்தாளர்கள், குறிப்பாக வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர்களின் சார்பாக நான் அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மிக அழகாக ஒருங்கிணைக்கும் பிரதீபா மருதயாழினி அவர்களுக்கும், வலைத்தமிழ் பார்த்தசாரதி தொழில்நுட்ப உதவி செய்து கொண்டிருக்கின்ற சுரேஷ் அவர்களுக்கும் மிகுந்த நன்றி. ராஜாராமன் எனக்கு ஒரு 5-6 ஆண்டுகளாக தொடர்பு உண்டு. எனக்கு அவர் நம்ம பிரதீபா மிக அழகாக அவரை பத்தி ஒரு அறிமுகம் கொடுத்தாங்க. தமிழோடு மிக நீண்ட காலமாக இணைந்து செயல்பட்டு இருக்காரு. அவரு தமிழ் வலைத்தளத்துல நீச்சல்காரனுடைய பேர் நீங்காத இடம் பெற்றது. நாங்க ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்ச்சரம்.com அப்படின்ற ஒரு வலை திரட்டி ஏற்படுத்தலாம் நினைச்சப்போ எனக்கு மிகுந்த பக்கபலமா இருந்தவர் நம்ம ராஜா தான். ஆயிரக்கணக்கான இணையதளங்களையும் வலைதளங்களுடைய முகவரிகளா எனக்கு கொடுத்து உதவி பண்ணாரு. அந்த உதவியினாலதான் இப்போ தமிழ்ச்சரம்.com இயங்கிட்டு இருக்குது. அதற்கு என்னுடைய முதற்க நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு நாடோ அல்லது ஒரு மொழியோ முன்னேறிய நாடு அது முன்னேறிய மொழி அப்படின்னு
எப்ப அறியப்படுது அப்படின்னா, அவங்க அடுத்த கட்டத்தை பத்தி சிந்திச்சுட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா அடுத்த நாளைக்கு நல்லா இருக்க போறது இல்ல. அடுத்த கட்டத்தை பத்தி எப்போது எந்த மொழியோ எந்த ஒரு நாடு யோசிச்சு அதற்கான ஆராய்ச்சிகளுக்கோ அதற்கான தீர்வுகள் நோக்கி முன்னேறிட்டு இருக்கவங்க தான் வந்து பேசப்படுவாங்க இல்லையா? அந்த விஷயத்துல தமிழ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு ராஜாராமன் போன்றவர்கள் மிக முக்கியமாக உதவியிருக்காங்க. உலகம் முழுவதுமா ஒரு 10 கோடி பேர் தமிழ் பேசுறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, 10 கோடி பேர் தமிழ் பேசுறோம். அதுல வந்து ராஜாராமன் போன்ற சிலருடைய தனி மனிதர்களுடைய உழைப்பால தான் தமிழ் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இருக்குது. உதாரணமா நம்ம சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நெடுமாறன் அவர்கள், உங்களுக்கு தெரிஞ்சுக்குமான்னு தெரியல, முரசு அஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் எழுத்துரு உருவாக்கினவர். நான் வந்து ஒரு உதாரணம் தான் சொல்றேன். அந்த மாதிரி பல தனி மனிதர்களோட முயற்சியில தான் தமிழ் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்டு இருக்கு. நான் வந்து சொன்ன மாதிரி 10 கோடி பேர் இருக்கோம் தமிழர்கள் உலகம் ஃபுல்லா. தமிழ்நாட்டுல எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருக்குது, கல்லூரிகள் இருக்கு, அதுல எத்தனை தமிழ் பேராசிரியர்கள் இருக்காங்க, எவ்வளவு அறிஞர்கள் வெளில வந்துட்டு இருக்காங்க. அது இன்ஜினியர்கள் சொல்லக்கூடிய ஆராய்ச்சியாளராக இருக்கலாம், முனைவர் பட்டம் பெற்றவங்களா இருக்கலாம். அவங்க அந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள் செய்யக்கூடிய விஷயத்த தனி மனிதர்கள் தான் தமிழ்ல நடத்திட்டு இருக்காங்க. முத்து நெடுமாறன்னு சொல்லி எனக்கு ஒருத்தங்க சொல்றாங்க. கண்டிப்பா அவருதான் வந்து முரசு அஞ்சல் சிங்கப்பூர்ல இருந்து கொண்டு வந்தவர். நன்மை தான் பயன்படுத்திட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி தனி மனிதர்களுடைய உழைப்பினாலதான் தமிழ் வந்து அடுத்த கட்டத்தை முன்னேறிட்டு இருக்கு, முன்னேறி வந்துகிட்டு இருக்குது. ஒரு பெரிய நிறுவனமோ அரசோ பல்கலைக்கழகமோ செய்ய வேண்டிய வேலையை தனி மனிதர்கள் வந்து தன்னுடைய தனிப்பட்ட நேரத்தை வந்து இதை இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு குழந்தைங்க, குடும்பங்கள் எல்லாமே இருக்கு. ஆனாலும் தமிழ் அப்படின்ற ஒரு மொழி கொடுக்குற அவங்க ஆர்வம், உத்வேகம் அவங்கள இதை நோக்கி நடத்திட்டு இருக்கு. அதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம ராஜாராமன் போன்ற தனி மனிதர்களுக்கு வந்து கண்டிப்பா நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த வாணி அப்படி இருக்கு இல்லையா, அந்த வாணி தான் பிழை திருத்தியை வந்து நான் பீட்டாவை பயன்படுத்திட்டு இருக்கேன். ஒரு எழுத்தாளரா நீங்க வந்து 10 பக்கம் எழுதினாலும் சரி, 100 பக்கம் எழுதக்கூடிய ஒரு நாவலாசிரியர் இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 பக்கம் எழுத ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுடைய பிழை உங்களுக்கே தெரியாது. அது வந்து உங்களுடைய பிழை கிடையாது, நம்மளுடைய மனித மூளையோட பிழை. அது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க பார்த்தது எல்லாமே ஒரே மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு எளிய பிழை கூட உங்க கண்ணுக்கு படாது. ஏன்னா நீங்க அந்த மாதிரி நம்ம மனித மூளை வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்ப நீங்க 3ஆவதா ஒரு ஆள் தேவைப்படுது இல்லையா? இப்ப நீங்க ஒரு 100 பக்கம் 200 பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு கணினியோட உதவி உங்களுக்கு கண்டிப்பா தேவை. தமிழ்ல வந்து வாணி என்ற பிழை திருத்தியை வந்து நான் பீட்டாவாக பயன்படுத்தியிருக்கேன். மிக எளிதாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. உதாரணமா ஒரு விஷயம் சொல்றேனே, நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஜென்ரேட்டிவ் ஏஐ நான் சொல்றோம் இல்லையா, எப்படி வந்து ஒரு மொழிக்கு உதவி பண்ணுது அப்படின்றதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஏன் வந்து ஒரு மனிதர்கள் வந்து மொழியில வந்து ஒரு இயந்திரத்தோட உதவி தேவை அப்படின்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே. இப்போ என்னுடைய 2022 வந்து நீட்டலும் அழித்தலும் ஒரு சிறுகதை வந்து ஃபெட்னாவால அங்கீகரிக்கப்பட்டு ஒரு பரிசு பெற்றது இல்லையா? கடந்த ஆண்டு அது ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து கொடுத்தாங்க. எனக்கு ஒரு 25 பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மொழிபெயர்ப்பை ஆங்கிலத்துல இருக்கிறத சாட் பாட் இருக்கு இல்லையா, அதுல நான் உள்ளீடா கொடுத்துட்டு இந்த கதையை படிச்சுட்டு இதுல என்ன சாராம்சம்னு எனக்கு 4 வரியில சொல்லு அப்படின்னு சொன்னேன். 30 நிமிஷங்கள், 30 செகண்ட்ஸ் தான், 30 நிமிடங்கள்ல மணித்துளிகள்ல 30 தான். என்னாச்சுன்னா அந்த 25 பக்கத்தையும் படிச்சுட்டு எனக்கு 4 வரியில சொல்லிடுச்சு. இந்த கதையில இதுதான் நீங்க சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு. இது மனிதர்களால் சாத்தியமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 25 பக்கத்தை நம்ம படிச்சு முடிக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி நேரமா கண்டிப்பா ஆகும் இல்லையா? அது வந்து 30 நிமிஷத்துல படிச்சுட்டு 30 நொடியில படிச்சுட்டு உங்களுக்கு அதை 4 வரியில சொல்லிடுச்சு. சோ நம்ம வந்து மனிதர்கள் அப்படின்றவங்க வந்து இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இயந்திரத்தை சிறப்பாக நம்மளுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காண விதத்துல பயன்படுத்தணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். மனிதர்கள் வந்து நான் இயந்திரமே எனக்கு தேவையில்லை, நானே எல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற காலமெல்லாம் மலையேறி போயிடுச்சு. இப்போ வந்து சாட்பாட் மூலமா தானாவே கவிதைகள், கட்டுரைகளும் எழுத ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? அப்படி இருந்தாலும் மனிதர்களுடைய மூளைகள் வந்து தனித்துவமானது. அவங்களுடைய சிந்தனைகளை வந்து நம்ம என்னைக்குமே ஒரு இயந்திரம் வந்து ரீப்ளேஸ் பண்ணப்பட முடியாது. அது வந்து உண்மையான ஒரு விஷயம் தான். ஆனா நம்ம வந்து வாணி போன்ற ஒரு பிழை திருத்திகள் ஆகட்டும், சாட்பாட் அப்படின்ற விஷயங்கள்லாம் தமிழ்லையும் வரணும். அதுக்கு ராஜாராமன் போன்றவர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்மள மாதிரி புலம்பெயர் தமிழர்கள் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அது ஒரு வேண்டுகோளா கூட வைக்கிறேன் நான். இந்த நேரத்துல
வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர்கள் மன்றம் ஒருங்கிணைக்கிற இந்த நிகழ்ச்சியில தமிழ் எழுத்தாளர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை எப்படி வாணின்ற பிழை திருத்தி மூலமா பயன்படுத்தி அவங்க சிக்கல்களை களையலாம், இதற்கு வேற என்னெல்லாம் அடுத்த கட்ட முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு வாணி, இப்ப என்ன நிலையில இருக்குது, அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்காருன்றது நம்ம ராஜாராமன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாருங்கள் நண்பர் நீச்சல்காரன் அவர்களே. வணக்கம். என்னுடைய திரையை பகிர்றேன். முதல் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வட அமெரிக்க எழுத்தாளர் மன்றத்துக்கு என்னுடைய நன்றி. நம்ம நேரடியா நம்மளுடைய அமர்வுக்குள்ள போயிடலாம். என்னுடைய பார்வையில நான் எழுதி கொண்டிருந்த போது நான் சந்திச்ச சிக்கல்களை என்னால முடிஞ்ச தீர்வுகளை தான் இந்த கருவிகளை நான் கொண்டு வந்திருக்கேன். முதல் பகுதியில எப்படி ஒரு எழுத்தாளர்களுக்கு தேவையான தொழில்நுட்பம் இருக்கு அப்படின்றத சொல்லுவோம். பின்னாடி உங்களுக்கு தேவையான அல்லது நீங்கள் இதில் எதிர்கொண்ட சிக்கல்களை நம்ம கடைசியா நீங்க சொன்னீங்கன்னா அதற்கான தீர்வுகளையும் இதுல கொண்டு வரலாம். இந்த மாதிரியான எழுத்தாளர்களுடையும் பயன்பாட்டாளர்களுடையும் உரையாடும் போதுதான் அந்த தேவையை நம்ம உணர்ந்து முடியும். அதே மாதிரி தொழில்நுட்பத்தையும் உங்ககிட்ட சேர்க்க முடியும் நான் நம்புறேன். அந்த வாய்ப்புக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. அதுவும் குறிப்பாக அமெரிக்கால இருந்து உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இது என்னை பத்தின ஒரு சின்ன அறிமுகம். ஏற்கனவே கவிஞர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் சின்ன அறிமுகம் பார்த்தீங்கன்னா அடிப்படையில ஒரு மென்பொருளாளர். அது போக தமிழ் விக்கிபீடியாவோட நிர்வாகியாகவும் இருக்கேன். தமிழ் விக்கிபீடியால பல பங்களிப்புகளை தொடர்ந்து என்னால் முடிஞ்ச அளவு செஞ்சுட்டு வரேன். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு எழுத்து பணியிலையும் இருக்கேன். அப்புறம் சில பயிற்சிகளும் கல்லூரிகள்ல கொடுத்திருக்கேன். இதனுடைய சின்ன சுருக்கம். அடுத்த அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு எழுத்தாளர் எழுதின பிறகு பிழைதிருத்தத்தை விட்டுருங்க. அடிப்படையில அந்த எழுத்தை மட்டுமே வச்சு ஒரு சில புள்ளி விவரங்கள் தேவைப்படும். உதாரணத்துக்கு சில பத்திரிகைகள்ல நம்ம கட்டுரைகளை அனுப்பும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 500 வார்த்தைகளுக்கு மிகாமல் எழுதுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது 100 வார்த்தைகளுக்கு மிகாமல் எழுதுங்கள் அப்படின்னு ஏதோ ஒரு வரையறை வைப்பாங்க ஒன்று. அதே மாதிரி சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா குறிப்பாக ட்விட்டர் மாதிரியான இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா இத்தனை எழுத்துக்கள் இருக்கணும்னு கூட வரையறை இருக்கு. அப்ப ஒரு அடிப்படையில நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கட்டுரையானது ஒரு தரவின் அடிப்படையில பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய புள்ளி விவரங்கள் நமக்கு தேவைப்படும். அந்த மாதிரியான புள்ளி விவரங்களை எடுப்பதற்கு ஒரு கருவி தான் இந்த சுலகு அப்படின்றது. இது அடிப்படையில ஒரு சொல்லாய்வு கருவி. சொல்ல அளவுல உங்களுக்கான ஒரு ஆய்வை எடுத்து தரும். ஒரு எழுத்தாளர் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத சின்ன உதாரணத்தோட நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த கருவியை நேரடியா நீங்க இணையத்துல நீங்க போய் பயன்படுத்திக்க முடியும். சுலகு அப்படின்ற பெயர்ல இருக்கும். நான் உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு கட்டுரை இந்த கட்டுரை கூட எடுத்துக்கிறேன். இது நீங்க எழுதின ஒரு கதையா இருக்கலாம், அல்லது ஒரு கட்டுரையா கூட இருக்கலாம். இப்ப அந்த கட்டுரையை நீங்க எடுத்து போட்டீங்கன்னா போட்ட உடனே ஒரு சொல்லளவுல அல்லது தரவை மட்டும் வச்சு உங்களுக்கு ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்துரும். இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை எழுத்துக்கள் இருக்கு, எத்தனை அசை இருக்கு, எத்தனை சொற்கள் இருக்கு, இந்த மாதிரி ஒரு தரவை கொடுத்துரும். கூடுதலாக வல்லினம் எத்தனை, மெல்லினம் எத்தனை, இது ஒரு மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு பொதுவான ஒரு எழுத்தாளருக்கு இதெல்லாம் தேவையில்லாம இருக்கலாம். ஆனா கொஞ்சம் நீங்க இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல் அப்படின்னு பாத்தீங்கும்போது எந்த சொல்லை திரும்ப திரும்ப அந்த எழுத்தாளர் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். இன்னும் குறிப்பா சொல்ல போனா அந்த அடிச்சொல்ன்ற ஒரு வசதி இருக்கு. அடிச்சொல்னு கொடுத்தீங்கன்னா நீங்க எழுதியிருக்கக்கூடிய கட்டுரையில வொக்காபுலரியை மட்டும் எடுத்து அந்த அடிச்சொற்களை மட்டும் எடுத்து எந்த அடிச்சொல் திரும்ப திரும்ப வந்திருக்கு பாத்தீங்கன்னா குறிப்பிடத்தக்கமை அப்படின்றது அது எழுத்துப்பிழையோட இருக்கு. இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட சொல் 4 முறை வந்திருக்கு. அதே மாதிரி கட்டுரை அப்படின்ற சொல் 3 முறை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்க பார்க்க முடியும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா கட்டுரையை அப்படின்னு இங்க பயன்படுத்தியிருக்காங்க. இங்க 2 இடத்துல கட்டுரை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு இடத்துல கட்டுரைன்னு வந்திருக்கு. இருந்தாலும் அந்த அடிச்சொல்ல புரிஞ்சுக்குது. அப்ப ஒரு எழுத்தாளருடைய சொல்லாற்றல் எவ்வளவு, அது எப்படி ஒரு பயன்படுத்தியிருக்காரு அப்படின்றத பார்க்க முடியும். வேடிக்கையா கூட சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஒரு புதினமோ ஒரு படைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் 5 அல்லது 10 பக்கங்கள்ல பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான் அடுத்தடுத்து அவர் பயன்படுத்தியிருப்பாரு. ஆனா திறமையான ஒரு எழுத்தாளர் எப்படி பயன்படுத்தியிருப்பாருன்னா போக போக புதிய புதிய சொற்களை ஒரு கையாண்டிருப்பாரு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஒப்பீடுகளுக்கும் பயன்பாட்டுக்கும் இந்த மாதிரி கருவியில பயன்படுத்தலாம். சொல்ல வச்சு பார்க்கலாம். அதே மாதிரி எழுத்துக்கள் எந்த முதல் எழுத்துல ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி பல வகையான புள்ளி விவரங்கள் இங்க கிடைக்கும். நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். இது ஒரு சுலகு அப்படின்ற ஒரு கருவி. சரி, நம்ம இப்போ ஓரளவுக்கு அந்த சொல்ல போட்டு ஒரு ஆய்வு செஞ்சிட்டோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சிக்கல் என்ன வரும்னா பல எழுத்தாளர்கள் குறிப்பாக கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா
யுனிகார்டு அல்லாத ஒரு குறியாக்கத்துல தட்டச்சு பண்ணியிருப்பாங்க. அது தட்டச்சு பண்ண ஒரு கட்டுரை இருக்கும். நிறைய பேர்கிட்ட பேசுறப்ப அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். அது வந்து யுனிகோட்ல இல்ல, அது வந்து வேற ஒரு குறியாக்கத்துல இருக்கு. அதை வந்து இப்ப புத்தகமா வெளியிட விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒரு தீர்வு வந்து பாத்தீங்கன்னா ஓவன் அப்படின்னு சொல்லி ஒரு கருவி இருக்கு. இந்த கருவியில போய் நீங்க உங்களுடைய உள்ளடக்கத்தை எடுத்து அப்படியே வெட்டி ஒட்டலாம். இதுல பாத்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்ட குறியாக்கங்களை வந்து இது மாற்றும். குறியாக்கம்னா ஆங்கிலத்துல வந்து என்கோடிங் நம்ம ஒருவேளை பாமினியோ டிஸ்கியோ இந்த மாதிரி ஒரு 40க்கும் மேற்பட்டது நீங்க வந்து நீங்க அதுல போட்டு பார்த்தே நீங்க அதுல கண்டுபிடிக்கலாம். அதுல போட்டீங்கன்னா அதுவே ஆட்டோ டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு அது மாத்தியும் கொடுக்கும். நீங்க இந்த இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு படம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வானவில் ஔவையார்ல அந்த அந்த உள்ளடக்கம் இருந்திருக்கு. அதை எடுத்து போட்டோடனே அது வந்து சொல்லும் என்ன மாதிரியான ஃபாண்ட் அப்படின்னு நீங்க தேர்வு செய்யலாம். அந்த எழுத்துருவை நீங்க தேர்வு செஞ்சுட்டு அந்த குறிப்பிட்ட எழுத்துருவை மட்டும் மாத்தலாம். இது பாத்தீங்கன்னா சில எழுத்தாளர்கள் அவங்களோட புத்தகத்துல வந்து ஆங்கிலமும் தமிழும் கலந்து எழுதியிருப்பாங்க. அப்ப அந்த குறிப்பிட்ட தமிழை மட்டும் மாத்தணும்னு நினைப்பாங்க. அந்த தமிழ் மட்டும் ஒரு வானவில்ல எழுதியிருக்கலாம் அல்லது டேம்ல எழுதியிருக்கலாம். ஆங்கிலத்தை மாத்தணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான நேரத்துல அந்த மொத்த உள்ளடக்கத்தை இங்க போட்டுட்டு அந்த குறிப்பிட்ட எழுத்துருவை மட்டும் நீங்க மாத்திக்கலாம். மாத்தி நீங்க வந்து மீதி இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை அப்படியே வச்சு அந்த ஆவணத்தை மாத்திக்க முடியும். திருப்பி அதை எடுத்து பயன்படுத்த முடியும். சரி, இது ஒன்று. எழுத்தாளர் அப்படின்ற எழுத்து மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல வந்து ஒரு ஒரு கவித்துவமாக சில சொற்கள் தேடலாம் அல்லது கவித்துவமான தகவல்களை ஆய்வுக்கு எடுக்கலாம். ஒரு பாடலாசிரியர் அளவுக்கு இல்லாட்டி கூட ஓரளவுக்கு வந்து ஒரு கவிதை சார்ந்த விஷயங்களை தேடலாம். அவங்களுக்கான ஒரு கருவி பாத்தீங்கன்னா பாவாட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கருவி இருக்கு. இது பாத்தீங்கன்னா அடிப்படையில் நீங்க வந்து ஒரு ஒரு சொல்ல போட்டு தேடுறப்ப தமிழ் திரையிசை பாடல்கள் இருக்கக்கூடிய அந்த சொல் எப்படி எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க வெட்ட போட்டு தேடலாம். இப்ப நீங்க இந்த சின்ன படத்துல பாத்தீங்கன்னா தந்தன தானே தானே அப்படின்னு போட்டு நீங்க இந்த பக்கம் பாடல் வரிகளை எழுதலாம். ஒரே அசை பொருத்தத்துல இருந்துச்சுன்னா அது வந்து இங்க பச்சை நிறமா காட்டும். நீங்க இங்க பாத்தீங்கன்னா அந்த நீர்நிறை அசையினுடைய அந்த குறிகள் நீங்க பார்க்க முடியும். அதை வச்சு நீங்க ஒப்பிட்டு பார்த்து ஒரு சரியான மெட்டுக்கான வரிகளை நீங்க போடலாம். அதே மாதிரி நீங்க இங்க பாத்தீங்கன்னா சந்த தேடல் இருக்கு, சொல் தேடல் இருக்கு, ஒளி தேடல். குறிப்பா அந்த ஒளி தேடல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மெட்டில அல்லது ஒரே இந்த எதுகை மோனையில சொற்கள் வேணுன்றவங்க வந்து இதை போட்டு பார்க்கலாம். அப்ப அதுக்கான சொற்களை வந்து இது பரிந்துரை செய்யும். எங்க இருந்து பரிந்துரை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் திரையிசை பாடல்கள்ல இருந்து 1940ல இருந்து கடந்த ஆண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய பிரபலமான பாடல்கள் எல்லாம் வந்து இதனுடைய தரவுதளத்துல இருக்கு. அதை நீங்க போட்டு நீங்க பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு மேலோட்டமாக ஒரு ஒரு எழுத்தாளர்கள் தேவைப்படக்கூடிய ஒரு வசதி. ஆனா இதை தாண்டி ஒரு முக்கியமான வசதி தான் இப்ப என்னுடைய முக்கியமான துறைன்னு சொல்லக்கூடிய இந்த பிழை திருத்தி. இப்ப அதுல பாத்தீங்கன்னா இப்ப நடைமுறையில எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு உதாரணத்தை நான் காட்டலாம்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு நியூஸ் 7 அப்படின்ற ஒரு செய்தி தளத்துல இருக்கக்கூடிய ஒரு பிழை. நீங்க அதுல அந்த அந்த தளத்துல போய் பாக்குறப்ப வந்து இந்த பிழைகள்லாம் இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான அப்படின்ற சொல்ல பாத்தீங்கன்னா அந்த லாக்கு பக்கத்துல வந்து துணைக்கால் போடாம விட்டுருப்பாங்க. நம்மளே கண்ணுல பாக்குறப்ப வந்து அந்த அங்க பிழை இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஓரளவுக்கு பக்கத்துல ஒரு துணைக்கால் இருக்கணும் அப்படியே நம்ம எடுத்துட்டு போயிடுவோம். அதே மாதிரி பாருங்க தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இடத்துல வந்து அந்த 2 வந்து 2 முறை வந்திருக்கு. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத அல்லது தெரியக்கூடிய நிறைய பிள்ளைகள் வந்து ஊடகமும் சரி நம்மள மாதிரி எழுதக்கூடிய நபர்களும் விடுவாங்க. அங்க பாருங்க நடந்து கொண்டு இதெல்லாம் வந்து பிழை. ஆனா வந்து இலக்கணம் தெரியாததுனால அந்த இடத்துல இந்த மாதிரியான பிள்ளைகள் நடந்திருக்கும். நடந்துன்றது வந்து மென்தொடர் குற்றி எழுப்புறோம். அங்க ஒற்று வரக்கூடாது. இப்ப இந்த மாதிரியான பிழைகள் இது சின்ன ஒரு உதாரணம். அதே மாதிரி இன்னொரு ஊடகத்தினோட இப்ப இதே மாதிரி இது ஒரு ஊடகம் நியூஸ் 18ஓடது. இப்ப இந்த மாதிரியான பிழைகள் எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளிவரம் எடுத்தோம். இது வந்து அந்த அந்த கருவியில நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி பாத்தீங்கன்னா தமிழ் ஊடகம் ஏன் எடுத்துக்கிறேன்னா அது அதிகமான தரவுகளை தினமும் உருவாக்கி கொண்டே இருக்குது. அப்படி பாத்தீங்கன்னா அதிகமான பிழைகள் பாத்தீங்கன்னா சந்தி இலக்கணத்துக்கு வருது. ஒற்று போடுவீங்க போடாம விடக்கூடிய இடங்கள்ல ஒரு பாத்தீங்கன்னா 25 விழுக்காடு அந்த மாதிரியான பிழைகள் இருக்கு. சில ஊடகங்கள் குறிப்பிட்ட அந்த விதியை வச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஒற்று போடக்கூடாதுன்னே சொல்லி வச்சிருப்பாங்க. அதை நம்ம அதை விமர்சனம் பண்ண வேணா. ஆனா அந்த மாதிரியான பிழைகள் நிறைய இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா தட்டு பிழைகள் இருக்கு. டைப்போன்னு சொல்லக்கூடியது. நம்ம வந்து இப்ப நான் உதாரணத்துக்கு காட்டின பதில துணைக்கால் நம்ம வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து தட்டச்சு பண்ணாம போயிருப்போம், புள்ளி வைக்காம போயிருப்போம், 2 எழுத்து தெரியாம இசை அழுத்தும் போது வந்திருக்கும். இந்த மாதிரி டைப்போக்கள் தான் அதிகமான பிழை. இதை கவனித்து திருத்துவதற்கு தான் வந்து இந்த மாதிரியான கருவிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். நம்ம ஒரு ஃப்ளோல ஒரு வேகத்துல நம்ம வந்து எழுதிடுவோம். அங்க வந்து இந்த மாதிரியான பிழைகள் அதிகமா இருக்கும். அடுத்து பேச்சு வழக்கு. இது வந்து ஒரு படைப்பு இலக்கியத்துக்குள்ள அதாவது ஒரு படைப்பாளியாக நீங்க எழுதுறப்ப வந்து பேச்சு வழக்குகள் வரும். ஆனா அது வந்து நீங்க ஒரு உரைநடையில எழுதுறப்ப வந்து அதை தவிர்க்கலாம். அது வந்து ஒரு இரட்டை குறியீட்டுக்குள்ள போடலாம், டபுள் கோட்டுக்குள்ள கொண்டு வரலாம். அந்த மாதிரி பிழைகளும் இருக்கும்.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை, மகர இற்று இதெல்லாம் வந்து நீங்க ஒரு புள்ளி வரத்துக்கு நீங்க பார்க்கலாம். இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம எங்க அதிகமான பிழை விடுறோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து இந்த புள்ளி வரும். அப்ப இதை தீர்ப்பதற்கான ஒரு கருவியாக தான் வந்து வாணி. இது வந்து 2015 இருக்கக்கூடிய ஒரு திரை. அதுக்கப்புறம் 19 வந்த திரை. சரி, இப்ப இருக்கக்கூடிய திரை இப்படி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன வசதி இருக்கு அப்படின்னு நம்ம ஒண்ணா பார்ப்போம். இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு 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 பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எழுத்தாளர் முடிவு பண்ணிக்கலாம். எனக்கு எந்த மாதிரியான பிள்ளைகளை சுட்டி காட்டணும். இப்ப நான் அமெரிக்கால வரப்பே வந்து ஒரு 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 அனுபவத்தை புரிஞ்சுக்க முடியுது. உதாரணத்துக்கு ஒரு உணவு நிலையத்துக்கு உணவகத்துக்கு போறப்ப வந்து நமக்கு வேண்டியதை நம்ம தான் தேர்வு செய்யறோம். இந்த மாதிரி எனக்கு வந்து இவ்வளவு காரம் போடுங்க, இவ்வளவு பூண்டு போடுங்க, இந்த இந்த அளவுக்கு இது பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கஸ்டமைசேஷன் பண்றோம். அது எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அனுபவம் தெரிஞ்சு. அதே மாதிரிதான் வந்து இந்த கருவிலையும் ஒன்று இருக்கு. இப்போ ஒரு 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 எழுத்தாளர் நான் ஆங்கில சொல்லை எழுதுவேன். அதை வந்து நீங்க பிழையா காட்ட வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க இங்க வந்து அதை வந்து இது பண்ணிக்கலாம், தேர்வை எடுத்து விட்டுலாம். அப்ப என்ன பண்ணும்னா, ஒரு ஆங்கில சொல் உங்களுடைய எழுத்துல இருந்துச்சுன்னா அது வந்து பிழை என காட்டாது. அப்ப பஸ்ஸில் சென்றேன் அப்படின்னு போட்டுக்கலாம், அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு வாகனத்தில் பதிலாக காரில் போய் கொண்டிருக்கும் போது அப்படின்னு நீங்க எழுதினா கூட இது வந்து அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஒற்று வேண்டுமா வேணாமான்றது நீங்க முடிவு பண்ணிக்கலாம். பேச்சு வழக்குகளையும் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க பேச்சு வழக்குல எழுதியிருந்தீங்கன்னா அதை பிழைன்னு காட்ட வேணாம்னா அதை நீங்க கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒருங்குக்குரிய இது எதுக்குன்னா அந்த அந்த சில பயனர்கள் வந்து அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையாக இருக்கும். குறிப்பாக நாவல் எழுதக்கூடியவங்க பாத்தீங்கன்னா பேச்சு வழக்குகள் வந்து அவங்களுக்கு இந்த இந்த கதையினுடைய ஓட்டத்துக்கு தேவைப்படும். அப்ப அதெல்லாம் வந்து இதுல இருக்கு. இதுல நீங்க நேரடியாக வந்து நீங்க உள்ளீடு செஞ்சு தட்டச்சும் செய்யலாம், அல்லது வெட்டி ஒட்டலாம், அல்லது பேசியும் அங்க வந்து உள்ளீடு செய்யலாம். சின்ன ஒரு செயல்முறை விளக்கம் நான் செஞ்சு காட்டலான் இருக்கேன். அடிப்படையில் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வாணி editor.com அப்படின்னு சொல்லி இந்த இந்த முகவரிக்கு நீங்க வரலாம். வாணி editor.com அப்படின்னு சொல்லி இந்த முகவரிக்கு நீங்க நேரடியா வந்தீங்கன்னா, நீங்க இங்க பார்க்கலாம் அந்த திரையில வந்து அந்த 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 இடைமுகம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து சின்னதா ஒரு படம் போட்டு இருக்கும். அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரியும் அது எப்படி அதை செயல்படுத்தணுன்றத. கூடுதலாக இதுல வந்து உட்சொருகி இருக்கு, எக்ஸ்டென்ஷன் சொல்லக்கூடியது. நான் அதையும் அடுத்து செஞ்சு காட்டுறேன். அந்த எக்ஸ்டென்ஷன் மூலமாக இந்த கருவிக்கு வந்துதான் நீங்க அந்த புள்ளித்திரத்தை பயன்படுத்தணும் கிடையாது. நீங்க வந்து உங்க முகநூல்ல இருந்து பயன்படுத்தலாம், அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு ஜிமெயில்ல நீங்க திறந்தாலும் அங்கேயும் பயன்படுத்தலாம். ஆக ஒரு ப்ரௌசர்ல அந்த உலாவியில நீங்க எங்க இருந்தாலும் இந்த வாணியை பயன்படுத்திக்க முடியும். அந்த மாதிரி ஒரு வசதி இருக்கு. அதையும் நம்ம அடுத்து செஞ்சு காட்டலாம். அப்புறம் ஒருவேளை நீங்க உங்களுடைய இணையதளம் ஒன்று வச்சிருக்கீங்க, உங்களுடைய ஒரு 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 கருவி இருக்கு அப்படின்னா அதற்கு உள்ளேயும் இந்த வாணியை பொருத்திக் கொள்ள முடியும். அதுக்கான ஏபிஐ வசதி இருக்கு. நீங்க இந்த 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 முகவரிக்குள்ள போனீங்கன்னா அந்த ஏபிஐ தகவல்களும் இருக்கும். நீங்க நேரடியாக பொருத்திக்கலாம். அதுக்கு கொஞ்சம் தொழில்நுட்பம் தெரிந்த நபர்கிட்ட வந்து இந்த ஏபிஐ கொடுத்தீங்கன்னா உங்க தளத்துக்குள்ளே அவங்க பொருத்துவாங்க. சரி, நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒரு எழுத்தாளராக நீங்க இருக்கீங்கன்னா நீங்க நேரடியாக அந்த தளத்துக்கு வந்து நீங்க பதிவு செஞ்சுக்கலாம். நீங்க ஒரு ஒரு ஜிமெயில் கணக்கு இருந்தாலோ அல்லது வந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு ஒரு மின்னஞ்சலும் ஒரு கடவுச்சொல்லையும் வச்சு கூட நீங்க பதிவு செஞ்சுக்கலாம். நீங்க இங்க உள்ள போனீங்கன்னா முதல் எடுத்தோடனே நான் வெளியே ஏறிடுறேன். இங்க முத வர்றப்ப வந்து இந்த மாதிரி ஒரு புகுப்பதிகைன்னு சொல்லி காட்டும். அதாவது நீங்க லாகின் பண்ண போறீங்க. உங்களுக்கு கூகுள் கணக்கு இருந்துச்சுன்னா அதான் வந்து சிறப்பானது. ஏன்னா உங்களுக்கு அந்த கடவுச்சொல்ல நினைவுல வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்க நேரடியாக வந்து கூகுள் வழியாக அப்படின்னு போட்டு நீங்க உள்ள போயிடலாம். இல்ல எனக்கு கூகுள் வழியாக வேணாம், எனக்கு வந்து தனியா வச்சுக்கிறேன்னா நீங்க வந்து உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியையும் கடவுச்சொல்லையும் அந்த புதிய உறுப்பினர் அப்படின்ற இடத்துல பதிவு செஞ்சுட்டு அதன் பிறகு திருப்பி இங்க வந்து நீங்க போட்டுக்கலாம். உங்களுடைய மின்னஞ்சல் கடவுச்சொல்ல கொடுத்து உள் நுழை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உள்ள வந்துடும். இப்ப நான் வந்து கூகுள் வழியாக உள்ள போறேன். நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திரை வரும். இந்த திரையில தான் நீங்க வந்து உங்களுடைய உள்ளடக்கத்தை எடுத்து போட போறீங்க. அதாவது கட்டுரை எழுதியிருந்தீங்கன்னா அதை எடுத்து போட போறீங்க. இதுலயே வந்து ஒரு ஒரு வசதி என்னன்னா, என்ன விதமான என்கோடிங்க போட்டுக்கலாம். ஒரு 7க்கும் மேற்பட்ட என்கோடிங் அது வந்து புரிஞ்சுக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்க வந்து பாமினியில அடிச்சிருக்கீங்க, பாமினி என்கோடிங்ல இருக்குனாலும் நீங்க அதையும் போடலாம். வானவில்ல போடலாம், ஸ்ட்ரீட் ஆம்ல போடலாம். இந்த மாதிரியான என்கோடிங்க அது வந்து புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கும்னா அதிலே பிழைகளையும் காட்டும். நீங்க திருத்தினதுக்கு அப்புறம் அந்த உள்ளடக்கமானது அதே என்கோடிங்ல தான் இருக்கும். வானவில்ல போட்டீங்கன்னா வானவில்லையே நீங்க போட்டு திருத்திட்டு வானவில்லை எடுத்துக்கலாம். இல்ல பொதுவா நீங்க நவீனமா இனிக்கோட இருக்கிறதுனா நீங்க அப்படியே விட்டுக்கலாம். இங்க நீங்க வந்து நேரடியாக வந்து உங்களோட உள்ளடக்கத்தை போடலாம். இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு கட்டுரையோ அல்லது ஏதாவது ஒண்ணு நீங்க போடுறதா நேரடியா இங்க வந்து தட்டச்சு செய்யலாம். நான் வந்து தட்டச்சு செய்வதற்கு பதிலாக நான் ஒரு வெட்டி ஒட்டிடுறேன். உதாரணத்துக்கு எளிதா இருக்குன்றதுக்காக ஒரு கட்டுரையை எடுத்து நான் போட்டேன். இது என்னுடைய ஒரு கட்டுரைன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் எடுத்து போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து திருத்து அப்படின்ற ஒரு ஒரு பொத்தனை வந்து சொடுக்குவேன். இது வந்து ஒரு ஒரு ட்ரிகர் தான். இதை சொடுக்கிறோடனே வந்து அந்த அந்த மொத்த கட்டுரையும் வந்து சரிபார்க்கப்பட்டு உங்களுக்கு வந்து அந்த விளைவுகளை நீங்க பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா
குறிப்பிடத்தக்கமை இந்த இப்பு அங்க இல்லை, அது வந்து போட்டு காட்டுது. இந்த 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 பெட்டி எப்படின்னா, ஒன்று உங்களுக்கு அது கொடுக்கக்கூடிய பரிந்துரை முன்னாடி இருக்கும். உங்களுக்கு இது சரின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சொடுக்கி நீங்க அதை தேர்வு செஞ்சுக்கலாம். இது வந்து நீங்க கொடுத்த சொல். இந்த பயனருடைய ஒரு ஒரு லோகோ இருக்கு பாத்தீங்களா, சின்ன ஒரு ஐகான், அது வந்து நீங்க கொடுத்த சொல். ரெண்டுமே இல்ல, வேற ஏதோ நீங்க நினைவுல வச்சு நீங்க அடிச்சிருந்தீங்கன்னா இங்க போய் திருத்திக்கலாம். வேற ஏதாவது இப்ப குறிப்பிட அப்படின்றத ஒண்ணு நீங்க அடிக்கணும் வச்சுன்னா அது இங்க போய் நீங்க மாத்திக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். மாத்திட்டு நீங்க மாற்றுன்னு கொடுத்தீங்கன்னா இதை ஒண்ணு மட்டும் மாற்றும். மாற்று ஏன்னு கொடுத்தீங்கன்னா இதே சொல் எங்கெங்கெல்லாம் அந்த கட்டுரையில் இருக்கு எல்லாத்தையுமே மாத்திரும். பிறகு நான் மாற்றியே கொடுக்குறேன். பிறகு இங்கேயும் மாத்திருச்சு, இந்த இடத்துல இந்த குறிப்பிட இந்த இடத்துலையும் மாற்றிடுச்சு. அந்த மாதிரி அது வந்து ஒரு எல்லா இடத்துலயும் இது மாற்றிடும். இங்க பாருங்க, இங்கு அப்படின்ற இடத்துல ஒற்று வரும், அதை போடுது. பயன்படுத்துவோருக்கு இங்கேயும் இத்து வரும். ஆக இந்த மாதிரி உங்களுக்கு பரிந்துரை கொடுக்கும். அப்போ ஒரு கேள்வி வரும், இது எல்லா விதமான ஒரு இவ்வளவு உள்ளடக்கத்தை இதுல போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த தளத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து வரையறை கிடையாது. நீங்க ஒரு ஒரு முழு புத்தகத்தையும் கூட போடலாம். 400 பக்கம் 500 பக்கம் எவ்வளவு வேணா போடலாம். அந்த பக்கத்தை ஒரு பகுதியா அது வந்து பிழை திருத்தி மொத்தத்தையும் அது முடிச்சிடும். ஒரு ஒரு 200 சொல்ல அது வந்து அப்படியே சரி பார்த்து முழுமையாக இங்கேயே வந்து நீங்க பிழை திருத்தம் செய்ய முடியும். நீங்க ஒவ்வொன்றையும் இப்படி கர்சரை வச்சு அந்த சுட்டியை வச்சு நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த அந்த அடிக்கோடு போட்டிருக்கு பாத்தீங்கன்னா சிவப்பு நிறமா, அதெல்லாம் தவிர்க்கணும், அந்த 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 அலைன்மெண்ட் எல்லாம் வேண்டாம், இக்னோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தவறு கொடுத்தீங்கன்னா அந்த கோடு எல்லாம் நீக்கிட்டு அந்த கட்டுரை பழைய வடிவத்துக்கு போயிடும். அதாவது நீங்க செஞ்ச திருத்தங்களை எடுத்துக்கிட்டு அந்த அலைன்மெண்ட் எல்லாம் போயிட்டு உங்களுக்கு ஒரு ஒரு எடுப்பதற்கு தயாரான நிலைக்கு வந்துடும். நீங்க அப்புறம் அதை எடுத்து நீங்க உங்களுடைய கட்டுரையில நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம். இது பொதுவானது. நீங்க அழி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து முழுமையாக அதை அழிச்சிடும். இந்த மாதிரி தான் இது வந்து அடிப்படையான ஒரு வசதி. இதுல என்னன்னா சிறப்பம்சம் இருக்கு, என்ன மாதிரியான இலக்கணத்தை அதை எடுத்துக்கொண்டதை நான் அடுத்த இதுல காட்டுறேன். வேற என்ன வசதிகள் இதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த திருத்தி அப்படின்னு இருக்கு. இது வந்து குவிக் எடிட்டர் நம்ம சொல்லலாம். விரைவாக நீங்க ஒரு விஷயத்த நீங்க எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து ரொம்ப பயன்படும். நிறைய பேர்த்துக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அந்த முதல் இது கூட பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயாவது தட்டச்சு பண்ணி எடுத்து போடணும். ஆனா இது வந்து நேரடியாக நீங்க பேசலாம். ஒரு ஒரு வரையறை என்னன்னா, அது வந்து விண்டோஸ் கனியா இருந்தா அது செயல்படும். நீங்க மேக் மாதிரியான நவீன அது ஆப்பிளோடைய கருவிகள்ல வந்து இந்த ஒலிவாங்கி வந்து செயல்படாது. விண்டோஸாக இருக்கும் பட்சத்துக்கு இதை நீங்க அப்படியே பயன்படுத்தலாம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒலிவாங்கி இருக்கு, நான் இதை இது பண்றேன், எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து அனுமதி கொடுத்துறேன். வணக்கம், நான் மதுரையிலிருந்து அமெரிக்கா சென்று உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். பாருங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஒலிவாங்கியை நிறுத்திட்டேன். இப்ப பாருங்க, மதுரையில் இருந்து அப்படின்றது வந்து இங்க வந்து விகுதி, அதாவது வேற்றுமை இல்லிருந்து அப்படின்னு சொல்லி பிரிச்சுல ஒன்னாதான் எழுதணும். அதை வந்து இது சொல்லுது, மதுரையில் இருந்து அப்படின்னு சொல்லி. இப்ப நான் உங்களுக்கே தெரியும், இலக்கணப்படி பார்த்தீங்கன்னா மதுரையில் இருந்து அப்படின்னா நான் மதுரையில அமர்ந்து நான் பேசுவதாக இருக்கும். அப்ப அந்த இலக்கணத்தை படி அது பிரிச்சு அதை பிரிக்காம சேர்த்து உங்களுக்கு இங்க பரிந்துரை கொடுக்கும். நம்ம இதை சொடுக்கணும்னா அது அங்க மாறிடும். இன்னொரு உதாரணத்தை நான் கூட சொல்லலான்னு இருக்கேன். திருப்பி நான் ஒலிவாங்கியை நான் எடுத்துக்கிறேன். மதுரைக்கு செல்ல விரும்புகிறேன். பாருங்க, ஒலிவாங்கி எடுத்துட்டேன். பாருங்க, நான் பேசும்போது அது அப்படியே அந்த சொல்லு வந்துடும். ஆனா அந்த மதுரைக்கு அப்படின்ற இடத்துல வந்து இச்சு போடுறது பாத்தீங்களா, அது வந்து இந்த இது புரிஞ்சுக்கும். ஏன்னா நம்ம பேசுறப்ப வரக்கூடிய அந்த சொற்களானது ஒரு பெரிய அளவு தட்டு பிழைகளோ மற்ற பிழைகள் வராது, ஆனா சந்தி பிழை வரும். எங்கெங்க வேற்றுமை விகுதி இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒற்று வரணுன்றதை வந்து இது புரிஞ்சு உங்களுக்கு பரிந்துரை கொடுக்கும். இப்ப நம்ம வந்து மதுரைக்குன்றதை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரிதான் இது, நீங்க ஒரு ஆங்கில சொல் இந்த இடத்துல வந்து போட்டுட்டு நான் வந்து இப்ப பஸ்ஸில் சென்றேன் அப்படின்னு பேசினா கூட அது வந்து பேருந்தில் சென்றேன்னு சொல்லும். ஒரு ஒரு பெரு வழக்குல இருக்கக்கூடிய ஆங்கில சொற்களுக்கு எல்லாமே இணையான தமிழ் சொல் இதுல இருக்கும். அதுல முடிஞ்சளவுக்கு நீங்க தமிழ்ல பயன்படுத்தணும், ஆங்கிலத்தை தவிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இந்த கருவிகள் வந்து உங்களுக்கு கட்டாயம் பயன்படும். சரி, இது வந்து ஒரு விரைவான ஒரு திருத்தி. நீங்க ஒரு முழு கட்டுரையும் இதுல போட்டுக்கலாம், அல்லது நீங்க பேசி சின்ன கட்டுரைகளையும் போட்டு திருத்தலாம். முந்தையதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது வந்து ஒரு ரியல் டைமாக நிகழ்நேரத்திலே வந்து உங்களுக்கு பரிந்துரைகளை கொடுக்கும். நீங்க வந்து இதுக்குன்னு போய் ஒரு டிராப் டவுன் மாதிரியான வசதிகள் இல்லாம நேரடியாகவே நீங்க பக்கவாட்டுல நீங்க பாத்துக்கலாம். இது கொஞ்சம் விரைவா நீங்க திருத்திக்க முடியும். அடுத்த ஒரு வசதி என்ன பாத்தீங்கன்னா, ஒரு முழு புத்தகத்தையே நீங்க போட்டு நீங்க திருத்திக்க முடியும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபைல் அப்லோட் இருக்கு, சூஸ் ஃபைல் சொல்லி இதை நீங்க கொடுத்து ஒரு முழு புத்தகத்தை நீங்க வந்து ஒரு பதிப்புக்கு செல்லக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கு வச்சுக்கோங்க. நீங்க எழுதி முடிச்சிட்டீங்க, பதிப்பகத்துக்கு போகுது அல்லது வந்து மெய்ப்பு பார்க்க போகுதுன்னா அப்படின்னா இங்க வந்து நீங்க பதிவேற்றம் செய்யலாம். அப்லோட் பண்ணிட்டு நீங்க நேரடியா சோதனை கொடுத்துட்டு அந்த முழு நூலையும் சோதிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு அறிக்கையா கொடுத்துரும். எங்கெங்கெல்லாம் பிழைகள் இருக்கு,
நான் பொதுவா சொல்வேன், நீங்க மாதிரி ஒரு ஒரு ஆசிரியர், ஒரு எழுத்தாளர் ஒரு புத்தகத்தை எழுதிட்டாங்கன்னா அவங்க கட்டாயம் இன்னொருத்தட்ட கொடுத்தா வந்து மெய்ப்பு பார்ப்பாங்க. அதை பார்த்தோ அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ கூட இந்த கருவியில போட்டு எடுங்க. போட்டு எடுக்கிறப்ப வந்து உங்களுக்கு எங்கெங்க பிழை இருக்குன்னு சொல்லி ஒரு அறிக்கை மாதிரி வந்துடும். அதைய வச்சு நம்ம வந்து சரி பார்த்துக்க முடியும். இது வந்து நேரடியாக அந்த நூலை வந்து திருத்தாது. ஏன்னா நூலானது ஒருத்தர் வந்து சரி பார்த்து அவங்க தான் திருத்த முடியும். அதாவது அவங்களுடைய அனுமதி இல்லாம நம்ம வந்து சொற்களை மாத்த வேணாம் அப்படின்றது. இங்க வந்து பரிந்துரைகளா கொடுக்கும். அந்த பரிந்துரைகளை வந்து நீங்க எடுத்துக்கலாம், எடுக்காம போய்க்கலாம். அதுக்காக நீங்க இதுல போட்டு எடுக்கலாம். நீங்களே திருத்தணும்னு நினைச்சீங்கன்னா தொழில்திருத்தில போய் நீங்க இந்த இந்த இணைப்புல போய் நீங்க போட்டு திருத்திக்கலாம். ஆக இந்த இந்த பல்வேறு விதமான வசதிகள் இருக்கு. நீங்களும் சொல்லலாம், அதுல ஏதாவது கூடுதல் வசதிகளோ இல்ல கூடுதல் திருத்தங்களோ வேணும்னு சொன்னா கூட நம்ம அதையும் உள்வாங்கிக் கொள்ள முடியும். இதுல என்ன வகையான ஃபார்மட் அந்த அந்த ஒழுங்கு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா டாக்ஸாவோ ஆர்டிஎஃபாவோ டெக்ஸ்டாவோ இருக்கலாம். பிடிஎஃப் ஏற்ற முடியாது. நிறைய பேர் வந்து பிடிஎஃப் வந்து மாத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா பிடிஎஃப் இது எடுத்துக்காது. இந்த 3க்குள்ள இருந்துச்சுன்னா அந்த நூலவே நீங்க போட்டு நீங்க அறிக்கையை பார்க்கலாம். ஆனா நம்ம நம்ம வந்து ஒரு ஒரு அச்சுக்கு போற நூல் எதுவா இருந்தாலும் நீங்க இதுல போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு பிழைகள் இருக்கும். அந்த பிழைகளை நம்ம தவிர்த்து நல்ல தமிழ்ல வந்து நம்ம எழுதிக்க அது உதவும். சரி, இப்ப நம்ம வந்து எப்படியெல்லாம் வந்து அது செயல்படும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி சின்னதா அதோட தொழில்நுட்ப பின்புலத்தை சொல்லிடுறேன் விரைவா. ஒரு காலத்துல வந்து இந்த மாதிரி பிழைத்திருத்திகள் வந்து தமிழ்ல உருவாக்கணும்னு நினைக்கிறப்ப வந்து அவங்க எப்படி உருவாக்க ஆரம்பிச்சாங்கன்னா, மேற்கு உலகத்துல என்ன மாதிரியான நுட்பங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸ்பெல் ஏஸ்பெல் அப்படின்னு சொல்லி சில ஃப்ரேம் ஒர்க் இருந்துச்சு. அந்த கட்டமைப்புல வந்து தமிழ்ல உருவாக்க முயற்சி பண்ணாங்க. அது எப்படி இருக்கும்னா எல்லா சொற்களையும் வந்து அகராதியில போடுவாங்க. இப்ப நீங்க உதாரணத்தை பாத்தீங்கன்னா எடுத்து எடுத்தான் எடுப்பார் எடுத்தார் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான சொற்களையும் போட்டு அப்போ உருவாக்கி இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போக போக அந்த மேற்கு உலகத்துல வந்து ஹன்ஸ்பெல்னு சொல்லி புதுசா ஒரு நுட்பம் வந்துச்சு. அப்ப அதை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அங்க எப்படி இருக்குன்னா முன்னோட்டு தனியா பின்னோட்டு தனியா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா எடு அப்படின்ற சொல் தனியாகவும் இத்தார் இப்பார் இக்கிறார் இத்த இத்து அப்படின்னு சொல்லி பின்னோட்டுகளை தனியாகவும் நீங்க வந்து அந்த அந்த ஃப்ரேம்வொர்க்ல அந்த கட்டமைப்புல நீங்க போட்டு உருவாக்குறாங்க. இதெல்லாம் வந்து அந்த மாதிரி அந்த அந்த மேற்குலகத்துல எப்படி அந்த ஃப்ரேம்வொர்க் இருக்கோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஆனா விதிகளை வச்சு நம்ம பயன்படுத்துற நம்ம வந்து மேற்குலகத்தை பின்பற்றாம தொல்காப்பியத்துல இருக்கக்கூடிய விதிகளை எடுத்துக்கிறோம். இப்ப அது வந்து இப்ப இந்த வாணிய உதாரணமா சொல்லலாம். இது எப்படி எடுத்துக்கணும்னா நம்ம அடிச்சொல்ல மட்டும் தான் கொடுப்போம். மற்ற இந்த இந்த விகுதிகளுக்கு வந்து இத்து எங்க வரும், இட்டு எங்க வரும், ஆர் எங்க வரும், ஆண் எங்க வரும், இது எல்லாமே வந்து விதிகளா கொடுத்துருவோம். இந்த சொல்லானது இந்த வேற்றுமை உறுப்பை ஏற்கணும்னா இந்த விதிக்கும் கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லி விதிகளா கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா நீங்க வந்து இலக்கணத்தையும் அது புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி வந்து வேற ஏதாவது ஒரு புதிய சொற்களை வந்து அதுவாகவே உருவாக்கி அது வந்து பிழைகளை திருத்தும். இப்ப நீங்க மேல இருக்கக்கூடிய இந்த இதுல பாத்தீங்கன்னா பின்னொட்டுகள் கொடுத்தா தான் அதை புரிஞ்சுக்க முடியும். பின்னொட்டுகளை நீங்க தவிர்த்தாலோ அல்லது வந்து அந்த அடிச்சொல் வந்து தவறாக இருந்தாலோ இங்கெல்லாம் தப்பு வரும். ஆனா வந்து இந்த வாணியை பொறுத்த வரைக்கும் விதிகளின் அடிப்படையில் இயங்குவதனால அது வந்து அதனுடைய விளைவுகள் வந்து இலக்கணத்துல வந்து துல்லியமா இருக்கிறீங்க பார்க்க முடியும். அதுக்கும் மேல நியூரல் பேஸ்டா ஒண்ணு இருக்கு. அது வந்து ஆய்வு நிலையில இருக்கு. அது வந்து நீ எதிர்காலத்துல அதையும் நம்ம செயல்படுத்தலாம். அது வந்து இன்னும் அந்த கண்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கணும். நீங்க அந்த சொல்லு வந்து இந்த இடத்துக்கு பொருந்துமா, அந்த அதோட பின்புலம் என்ன அப்படின்றத பார்த்து செய்யக்கூடியது. அது இன்னும் ஆய்வு நிலையில இருக்கு. அது வந்து இன்னும் செயல்பாட்டுல எங்கேயும் வரல. அது எதிர்காலத்துல வரல. சரி, இப்ப இது எப்படி செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் பாத்தீங்கன்னா எழுத்து பிழைகளை வந்து அது திருத்திடும். என்ன மாதிரியான பிழைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வேற்று எழுத்து பிழையா இருக்கலாம், தட்டு பிழைகளா இருக்கலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த பல்கலைக்கழகம் அப்படின்றத வந்து நீங்க இந்த இல்லு வந்து தவறா போட்டிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பிள்ளையாக இருந்தாலும் அது சரியான ஒரு எழுத்தை வந்து இது போட்டு இப்படி கொடுத்துருக்கு. இது ஒரு நல்ல உதாரணத்துக்காக இப்படி கொடுத்துருக்கு. அதே மாதிரி இப்ப ஆராய்ச்சி கட்டுரை என்ற இடத்துல வந்து அந்த ஈயை விட்டுருப்பாங்க. இப்ப இது இந்த மாதிரி ஒரு அடிப்படையான ஒரு எழுத்து பிழைகளை இது திருத்தும். முதல் பணி. அடுத்து பாத்தீங்கன்னா சந்தியை வந்து திருத்தும். இப்ப நீங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா இப்ப மாற்று திறனாளிகளுக்கு அப்படின்ற இடத்துல இத்து இல்ல, அதை வந்து இது சுட்டி காட்டுது. இதை நீங்க இப்படி பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் சந்தி இலக்கணம் வரும் அப்படின்னு சொல்றப்ப வந்து நம்ம தமிழ் அறிஞர்களுக்குள்ளேயே ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். சிலர் வரும்னு சொல்லுவாங்க, சிலர் வராதுன்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த கருவியானது ஒரு முடிவை எடுக்காது. அது வந்து என்ன செய்யும்னா அதனுடைய விதிகளுக்கு உட்பட்டு வந்துச்சுன்னா பரிந்துரை செய்யும், இல்லாட்டி தவிர்த்துடும். அந்த சண்டை சச்சரவுக்குள்ள அது போகாது. அப்படி பாத்தீங்கன்னா அகச்சந்தியா இருந்தா 100% அது பரிந்துரை கொடுக்கும். புறச்சந்திகளை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் நடுவில் வந்து ஒரு இடைவெளி இருந்துச்சுன்னா அது வந்து புறச்சந்தியை நம்ம புரிஞ்சுக்கலாம். அங்க ஒரு 70 விழுக்காடு வந்து அது வந்து பரிந்துரை செய்யும். ஏன்னா அது பொருள் பார்த்து அது நம்ம முடிவு பண்றதுனால அங்க வந்து அது பரிந்துரை வைக்காது. எதுக்காக அந்த சதவீதம் கொடுக்குறோம்னா அவ்வளவு துல்லியமாக அது கொடுக்குன்றதுக்காக.
இப்போ ஒரு உதாரணம் இங்க இருக்கு. இப்ப ஒரே பொருளாக அப்படின்ற இடத்துல இப்பு போட்டிருந்தாங்கன்னா அதை வந்து எடுத்து கொடுத்துரும். அங்க வந்து தப்பு, அது வந்து வராது அப்படின்னு சொல்லிடும். சொல்லிக்கொண்டு அப்படின்ற இடத்துல வந்து இக்கு போடுறதுக்கு அது போட்டு கொடுக்கும். இந்த மாதிரி அகச்சந்திகள் எல்லா இடத்துலயும் 100% அது வந்து கொடுத்துரும். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா பிறமொழி சொற்களை வந்து நிற்கும். குறிப்பா ஆங்கில சொற்கள். இப்ப நான் அந்த உதாரணத்துல சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்தது அப்படின்னு நீங்க எழுதுனீங்கன்னா இந்த உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆங்கில சொற்கள்லாம் பாத்தீங்கன்னா தற்போதைய தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான அல்லது வழக்குல இருக்கக்கூடிய சொற்கள் தான் அதுல இருக்கு. ரொம்ப தொழில்நுட்பத்துல இருக்கக்கூடிய சில சொற்கள்லாம் போட்டு இது பண்ணுமானா அது பண்ணாது. எதிர்காலத்துல அதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா புணர்ச்சி பிழைகள். இது நிறைய பேர் விடுவாங்க. இந்த 300 அப்படின்ற சொல்லலாம் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து இந்த மாதிரி பிழையா பயன்படுத்தி இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த உடன்படுமை ஈ வருமா இவ்வு வருமா அப்படின்ற இடத்துல குழப்பத்தோட நிறைய பேர் செய்வாங்க. அவற்றை எல்லாம் வந்து இது திருத்தும். இது வந்து நிறைய பேருக்கு வந்து இப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. இந்த 300 எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அனுபவம் வாய்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்க கூட இந்த 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 நகரத்தை போட்டு எழுதியிருப்பாங்க. அவற்றை எல்லாமே வந்து இது வந்து இலக்கணப்படி பார்க்கறதுனால எந்த சொல் சரியா இருக்கும் அப்படின்றத இது கணிச்சு உங்களுக்கு வந்து பரிந்துரை கொடுக்கும். அதை நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம அடிப்படையா சொல்லக்கூடிய இந்த தட்டுப்பிழைகள். இதுதான் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ல தான். ஒரு எழுத்து எப்படி முன்ன இருந்தா அது வந்து சரியான சொல்லா இருக்கும்னு சொல்லி இது வந்து கணிதப்படி முன்ன போட்டு உங்களுக்கு வந்து பரிந்துரை கொடுக்கும். உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா திருப்பதி படாமல் அப்படின்னு ஒருத்தர் அடிச்சிருந்தாருன்னா தெரியாம ஒரு தப்பா ஒரு இப்ப போட்டிருந்தா கூட திருப்திப்படாமல் அல்லது திரும்பப்படாமல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 2 விதமான கோணத்திலையும் சொல்லும். ஏன்னா கணினியை பொறுத்த வரைக்கும் எந்த சொல் நீங்க சொல்றீங்கன்றது புரியாதுல. நம்ம கொடுத்திருக்க சொல்ல முன்பின் போட்டு எது வந்து அதுக்கு பொருள் பொருந்தும் அப்படின்றத வச்சு காட்டுது. அப்ப நீங்க வந்து திருப்பப்படாமலா அல்லது திருப்திப்படாமலான்றது நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல உதாரணத்துக்காக நான் இதை காட்டுறேன். பொதுவான இடங்கள்ல வந்து இந்த மாதிரி குழப்பம் வராது. உங்களுக்கு ஒரு எழுத்து முன்பின் இருந்தா கூட சரியான சொல்ல வந்து இது காட்டிடும். அந்த அந்த மாதிரியான தட்டுப்பிழைகளே வந்து இருக்கு. அப்புறம் வந்து இப்ப இது வரைக்கும் சொன்னதெல்லாம் வந்து அதனுடைய சிறப்பம்சங்கள். எங்கேயாவது வந்து இது வந்து சவால் இருக்குமா? அது வந்து ஒரு முழுமையாக அது செய்யாத இடங்கள் இருக்கான்னு கேட்டேன். அதையும் நம்ம சொல்லலாம். அது வந்து தப்பு இல்லை. ஏன்னா தொழில்நுட்பம்ன்றது வந்து மனிதர்கள் அளவுக்கு 100% அதெல்லாம் இயங்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒப்பொலிகள், அதாவது ஹோமோபோன் சொல்லக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த சிக்கல் இருக்கு. உதாரணத்துக்கு எறும்பு ஊரும் சொந்த ஊரும் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஊரும்ன்றது வந்து இங்கேயும் பொருள் கொடுக்கும், அங்கேயும் பொருள் கொடுக்கும். அதாவது பொருள் அந்த ஊருன்ற சொல் 2 இடத்துலயும் சரிதான். ஆனா அந்த முன்னாடி இருக்க சொல்லுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பொருள் சரியா தப்பான்னு பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இதால புரிஞ்சுக்க முடியாது. அப்ப எறும்பு ஊரும் அப்படின்னு சொல்றப்ப வந்து அது அந்த இடத்துல உங்களுக்கு எறும்பு ஊருன்றது வராது. ஆனா இது வந்து அந்த மாதிரி இடங்கள்ல பிழை காட்டாது. அதே மாதிரி வந்து பொருள் அற்று இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பொருளே இல்லை. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அப்படின்ற இடத்துல வந்து பொருள் இல்லாம ஒரு ஹோமோபோன்ஸ் வந்திருக்குன்னா அங்க வந்து இது மாத்தி காட்டிடும். ஒவ்வொரு அப்படின்னு சொல்லி இது காட்டிடும். ஆக ரொம்ப குறைவான சில ஹோமோபோன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒப்போடி இருக்கக்கூடிய இடங்கள்ல மட்டும்தான் அதால கணிக்க முடியாது. ஏன்னா அது கண்டெக்ஸ்ட் பார்க்கணும், அந்த முன்பின் பார்க்கணும். அவற்றை எதிர்காலத்துல சரி செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறதுக்காக சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா மற்ற நிறைய பிழைகள் இருக்குன்னா வந்து ஒரு மொழின்றது வந்து பலவித இலக்கணங்களையும் இருக்கும். இப்ப ஒருமை பன்மை இருக்கு, அக்ரிணை இருக்கு, பொருட்பிழை இருக்கு, வாக்கிய பிழைகள்லாம் இருக்கு. அவற்றுக்குள்ள அது போகாது. ஏன்னா நம்ம வந்து இப்பதான் ஒரு ஒரு எழுத்து பிழை அல்லது வந்து இலக்கணத்துக்கான ஒரு பிழை திருத்தி மட்டும் தான் நம்ம இப்போதைக்கு உருவாக்கிட்டு வரோம். நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா போறதெல்லாம் வந்து எதிர்காலத்துல இருக்கு. அதெல்லாம் எப்படி சாத்தியம்னா இப்ப நிறைய பேர் இதை பயன்படுத்த இந்த ஆதரவு நிலை அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆய்வுகளை நம்ம செஞ்சு நிறைய உள்ள கொண்டு வர முடியும் நான் பாக்குறேன். சரி, இப்ப நம்ம வந்து இதை எப்படி வேற தளங்கள்ல பயன்படுத்தலாம்? நீங்க அந்த வானித்தளத்துல மட்டும் இல்லாம வேற இடங்களை பயன்படுத்தலாம். இப்ப நீங்க திரையில பார்த்து இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு விக்கிபீடியா தளத்துல இதை வந்து நம்ம எப்படி செயல்படுத்திருக்கோம்னு பாருங்க. நான் உங்களுக்கு அதை செஞ்சு கூட காட்டுறேன். இதை முதல்ல நீங்க எப்படி நிரூபிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வானித்தளத்துல போய் இந்த உதவி பக்கம் போங்க. உதவி பக்கம் போனீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா இந்த குரோம் நீட்டிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு இணைப்பு இருக்கும். அதை சொடுக்கணும்னா இந்த நீட்டிப்பு அதை சொடுக்கணும்னா அந்த குரோம் ப்ரௌசர்ல எப்படி நீங்க வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க காட்டும். நான் ஏற்கனவே சேர்த்தனால அது வந்து இப்படி காட்டுது. நீங்க முதல் முறையாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கான வாய்ப்பை காட்டும். இதை நீங்க நேரடியாக நிரூபிக்கலாம். அதை நிரூபிக்கலாம்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணனே வந்து உங்களுடைய கணினியில வந்து இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாணி அப்படின்னு சொல்லி ஒண்ணு காட்டும். இந்த மாதிரி காட்டும். இதுல போய் நீங்க உங்களுடைய அந்த ஏபிஐ கீன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த குறியீடை போடுவீங்க. அது ஒன்றும் சிக்கல் கிடையாது. நீங்க வந்து அந்த வாணித்தளத்துல போயிட்டு சுய விவரம் அப்படின்ற இடத்துல போனீங்கன்னா உங்களுடைய ஏபிஐக்கு இங்க இருக்கும். நீங்க இதை தான் எடுத்து அங்க போடுவீங்க. இது ஒரு முறை செஞ்சா போதும். ஏன்னா
நீங்க அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க வந்து அதனுடைய ஏபிஐ ஒரு தடவை போட்டீங்கன்னா அதன் பிறகு நீங்க தொடர்ந்து நீங்க பயன்படுத்திட்டே இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து உதாரணத்துக்கு இந்த கட்டுரையை நான் வந்து செஞ்சு பார்க்குறேன். இது வந்து ஒரு ஜிமெயிலா இருக்கலாம் அல்லது ஃபேஸ்புக்கா இருக்கலாம், ஏதாவது வேணா ஒரு தளமா வச்சுக்கோங்க. ஒரு கட்டுரை எழுதிட்டேன். இது எப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்டுரையை தேர்வு செஞ்சுட்டு வலது சொடுக்கு கொடுத்து மேலே ஏற்றி வலது சொடுக்கு கொடுத்துட்டு இங்க இப்படியே வந்தீங்கன்னா மொழி கருவிகள் அப்படின்ற இடத்துல பிழை சோதனை அப்படின்ற கொடுத்தீங்கன்னா இந்த மொத்த கட்டுரையும் ஒரு பிழை சோதனை செஞ்சுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பரிந்துரை கொடுக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து குறிப்பிடத்தக்கமை அப்படின்றத வந்து ஏற்கனவே பிழை காட்டுச்சு பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு காட்டுது. இப்ப நீங்க வந்து இது சரி அப்படின்னு சொல்றீங்கன்னா இதை நீங்க சொடுக்குறீங்கன்னா அது இங்க மாறிடும். இது தேவையில்லைன்னா இதை நீங்க எப்படி நிக்கலாம், இங்க சொடுக்கிய நீங்க வந்து கட்டுரையில மாத்திக்கலாம். நான் வந்து இதை சேர்க்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே வந்து சந்தகி போவை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா சந்தி இலக்கணம் நம்மளே சொன்ன மாதிரி ஒரு 70% கணிக்க முடியாதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த இடங்கள்லாம் இங்க வந்து காட்டும். இப்ப பயனர் பேச்சு அப்படின்ற இடத்துல வந்து ஒற்று வருமா வராதான்னு அதுக்கு சந்தேகம் இருக்குன்னா அது இங்க கொடுத்துரும். அப்ப நம்மளுடைய அறிவுக்கு அது சரின்னு பட்டா எடுத்துக்கலாம், இல்லாட்டி நம்ம வந்து இதை தவிர்த்துட்டு அப்படியே நம்ம வந்து இதை கூட அணைச்சிடலாம். அணைச்சிட்டு நம்ம நேரடியாக வந்து இந்த கட்டுரை திருத்திக்கலாம். ஆக நீங்க அங்க வந்துதான் பயன்படுத்தணும் கிடையாது, நீங்க இங்க இருந்தே கூட அந்த வாணியை நீங்க பயன்படுத்தி இந்த உச்சொருகளையும் வந்து அதே வசதி இருக்கு. அதாவது நீங்க எவற்றை திருத்தலாம் எவற்றை திருத்த வேணாம், இப்ப சந்தியை காட்ட வேணாம்னா நீங்க அதை எடுத்து விட்டுலாம். மொழிபெயர்ப்புகள், அதாவது ஆங்கில சொற்கள்லாம் மாற்ற வேணாம்னு நினைச்சீங்கன்னா அதை இங்க எடுத்து விட்டுலாம். அந்த வசதியும் இதுல இருக்கு. நீங்க அதை போட்டு நீங்க நேரடியாக பயன்படுத்திக்கலாம். சரி, அதான் வந்து சின்ன இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 2 வகையான இருக்கு. நீங்க வந்து இலவச பதிப்பு இருக்கு, அதே மாதிரி வந்து சந்தா பதிப்பு இருக்கு. நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். முன் பக்கத்திலேயே வந்து அதனுடைய விவரங்கள் இருக்கும், நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வந்து தமிழக அரசு இதே மென்பொருளுடைய இஎக்சி வடிவம் இருக்கு. அது வந்து ரொம்ப ஒரு பழைய வடிவம். 2018 வரைக்கும் இருக்கக்கூடிய திறன் தான் அதுல இருக்கும். வாய்ப்பு கிடைச்சு உங்களுக்கு அதுல ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்க அதையும் கூட பயன்படுத்தலாம். இதற்கு வந்து இணைய இணைப்பு தேவையில்லை, அதையும் பயன்படுத்தலாம். ஆனா இவற்றெல்லாம் தவிர இந்த வாணி editor.comல என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நேரடியாக உங்களுடைய கட்டுரையை போடுறப்ப அந்த ஒழுங்கு மாறாம திருத்த முடியும். அந்த அலைன்மெண்ட் சொல்லுவோம் பாத்தீங்களா, ஒரு சில சொற்களை வந்து நீங்க அதை அடித்து எழுதிப்பீங்க, சாட்சி எழுதிப்பீங்க, ஒரு அட்டவணை போட்டிருப்பீங்க. அந்த அலைன்மெண்ட் மாறாம உங்களால திருத்த முடியும் ஒன்று. அதே நேரத்துல ஒரே நூலை நீங்க போட்டு திருத்தலாம். இதனுடைய அந்த என்ன சொல்றது, இந்த சொல்லாற்றல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 65,000 அடிச்சொற்கள் இதுல இருக்கு. அடிச்சொற்கள் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஸ்டெம் வேர்டுன்னு சொல்லக்கூடியது. அந்த ஸ்டெம் வேர்டை மட்டும் நம்ம கொடுத்திருப்போம். அந்த கணினி அதை பகுத்து உணர்ந்து எல்லா விதமான வடிவங்களையும் அது உருவாக்கிக்கிறோம். அப்படி பாத்தீங்கன்னா 13 கோடி சொற்கள் நம்ம சொல்ல முடியும். அவ்வளவு சொற்களையும் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் 3000 ஆங்கில சொற்கள் இதுல இருக்கு. அப்புறம் தனிப்பெயர்கள் இருக்கு. தனிப்பெயர்கள்னா ஒரு நபர் பெயரா இருக்கலாம், அது ஊர் பெயரா இருக்கலாம், ப்ராப்பர் நோன் சொல்லக்கூடிய பெயர்கள் இதுல இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு கதையில நம்ம எழுதுறப்ப வந்து கோவலன் அப்படின்னு எழுதியிருப்போம். அந்த கோவலன்ற சொல்லானது அகராதி சொல் கிடையாது. ஆனா நம்மளுடைய பயன்பாடுக்கு அது தேவை. அப்ப அந்த மாதிரியான தனிநபர்கள் பெயர்கள் எல்லாமே இதுல இருக்கு. பிரபலமானது புழக்கத்தில் இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாமே இதுல வந்திருக்கும். அப்ப ஒரு 5000 தனிநபர் பெயர்களும் இதுல இருக்கும். அப்ப இது வந்து அவ்வளவு திறனா அது செய்விடும். அப்புறம் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி தனிப்பயனாக்கம் இருக்கு. உங்களுக்கு வேண்டிய வகையில வந்து அந்த விதிகளை, அந்த சந்தியை வச்சுக்கலாம், வேணாம் இருக்கலாம். நிகழ்நேரத்துல எழுதிருத்தம் பண்ண முடியும். அப்புறம் ஏபிஐ இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு தொழில்நுட்பம் ஆர்வம் இருக்குன்னா வாணி NLPன்னு சொல்லி பைத்தான் பொதி இருக்கு. அந்த பைத்தான் பேக்கேஜாவும் இருக்கு. நீங்க அதை வச்சு உங்களுடைய மென்பொருட்களையும் கூட இதை நினைச்சிக்க முடியும். அந்த வசதியெல்லாம் இருக்கு. அது போக இது வந்து தொடர்ந்து உரையாடுவதற்கான ஒரு களமாக அந்த பேஸ்புக் முகவரியும் இருக்கு. இது வந்து வெளிநிறுத்தி மட்டும் கிடையாது. நான் முன்னாடி காட்டினா மற்ற கருவிகளையும் நீங்க வச்சுக்கலாம். ஒரு எழுத்தாளருக்கு தேவைப்படக்கூடிய வசதிகள் அல்லது சந்தேகங்கள் தொழில்நுட்ப ரீதியாக இருந்துச்சுனாலும் நீங்க இந்த முகநூலுக்குள்ள கேட்கலாம். facebook.comல போயிட்டு குரூப்ஸ்ல வாணி எடிட்டர் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அப்பப்ப வந்து இந்த எங்கேயாவது வரக்கூடிய பிள்ளைகளை வந்து அப்பப்போ சுட்டி காட்டுறது, ஒரு ஊடகத்துல வரக்கூடிய பிள்ளைகள், புத்தகங்கள்ல வரக்கூடிய பிள்ளைகள்லாம் வந்து அங்க சுட்டி காட்டி ஒரு 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 விழிப்புணர்வு வந்து அங்க ஏற்படுத்திட்டே இருப்போம். நீங்க அதையும் நீங்களும் அந்த மாதிரி பகிரலாம். அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் பக்கம் இருக்கு. இதுல போனீங்கன்னா வந்து தொடர்ந்து இந்த விதிகள் எல்லாம் போட்டுக்கிட்டு சில குறிப்புகள்லாம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அட்டமிட்டு பழகு அப்படின்னு சொல்லி அந்த விதிகளை வச்சு நிறைய செய்தி அட்டைகள் இருக்கு. நியூஸ் கார்டுன்னு சொல்லக்கூடிய செய்தி அட்டை நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு எளிதா வந்து மக்கள் வந்து படிச்சு புரிஞ்சுக்க முடியும். எங்கெங்கெல்லாம் பிள்ளைகள் வருது அப்படின்னு சொல்லி பண்ண முடியும். ஒரு ஒரு கற்பித்தலுக்கான அல்லது விழிப்புணர்வுக்கான பக்கமா இது. இதையும் கூட நீங்க பார்க்கலாம். ஒரு முறை நீங்க பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய
அந்த பிழைகள்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த 8 ஆண்டுகளாக எவ்வளவு பிழைகள் இருக்கோ அதை ஆய்வு செஞ்சு அதுல இருந்து இருக்கக்கூடிய அந்த நுட்பமான விஷயங்களை வச்சு இந்த அட்டை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இதுல பாத்தீங்கன்னா இரட்டை நகர பிள்ளைகள் வரக்கூடிய இடங்கள்னு சொல்லி அதுல அதிகமாக புள்ளிவிவரங்கள் படி எந்தெந்த சொல் வந்திருக்கோ அது மட்டும் இங்க வந்திருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அந்த நன்னீர், புன்னகை, மன்னிப்பு, அடுக்கு தொடர்ல வரக்கூடிய பிள்ளைகள் மட்டும் இங்க வந்திருக்கும். இந்த இந்த அட்டையில பாத்தீங்கன்னா அடுக்கு தொடர்ல வந்த இது வந்து ஆய்வு செஞ்சு அதற்கப்புறம் வெளிவந்திருக்கக்கூடிய அட்டை. இதெல்லாம் வந்து எழுத்தாளர் கட்டாயம் பயன்படும். சரியா 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இதோட என்னோட உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். நமக்கு அடுத்த கேள்விகள் இருக்கிறப்ப வந்து நம்ம இன்னும் விரிவாக பேசலாம். நன்றி. வணக்கம். இது வந்து ஒருத்தவங்களுக்கு நன்றி தெரிவிச்சோம்னா, ஒண்ணு வந்து உத்தமம் இன்ஃபிட் வந்து அந்த மாநாட்டுக்காக நீச்சல்காரன் அவர்களே முதன் முறையாக டெக்சாஸுக்கு அழைத்து அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்தவர்கள். அவர்கள் அழைத்து வந்ததனால் நாம் டெக்சாஸில் இருந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அதனால அவர்களுக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அதை ஒருங்கிணைத்த நாசா கணேசன் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர் மன்றத்தின் சார்பாக இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நன்றி சொல்லிடுவோம் ராஜாக்கு. இவ்வளவு ஒரு சிறப்பான உரையை நமக்காக கொடுத்திருக்காங்க. நீங்க பேசும்போது ராஜா உண்மையிலேயே அப்படியே மெய் மறந்துதான் நாங்க கேட்டுட்டு இருந்தோம். ஏன்னா எவ்வளவு ஒரு கடுமையான உழைப்பு இல்லையா இதற்கு பின்னாடி இருக்கும். அதை வந்து நீங்க எங்களுக்கு எடுத்து மிகவும் அழகாக கொடுத்திருக்கீங்க. ஒரு தாய் எப்படி குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுவாங்களோ அது போல இருக்கும். நாங்க வந்து எழுதி முடிச்சுட்டு ஒரு கட்டுரையை எழுதி முடிச்சுட்டு நான் கொண்டு போய் அந்த நீச்சல்காரன்ல போடும்போது எனக்கு அப்படிதான் இருக்கும். ரொம்ப அழகா அதுல சொல்லும், நீங்க இதெல்லாம் மாத்திக்கலாம்னு சொல்லி. ரொம்பவே சிறப்பா இருந்தது. உங்களுடைய செயலிகள் எல்லாம் நீங்க காட்ட ரொம்ப மெய்மறந்துதான் நான் மட்டும் இல்ல, எல்லாருமே அப்படிதான் பார்த்துட்டு இருந்திருப்போம். உங்களுடைய சேவை வந்து இந்த தமிழ் சமூகத்திற்கு மிகவும் தேவை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். வேற என்ன சொல்வதற்கு சொற்களே இல்லை எங்கள்கிட்ட. அடுத்தது நம்ம அப்படியே கேள்வி பதிலுக்கு போலாம். நன்றி எங்களோட இங்க இணைந்தமைக்கு. கேள்வி கேட்க விரும்புறவங்க நீங்க கேட்கலாம். பார்த்தா நீங்க கூட அதை நீங்க ஒருங்கிணைச்சு கொடுங்க. இன்னும் ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேள்வி பதில் போறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு வந்து நம்ம வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர்கள் பார்வையில நம்ம என்னென்ன மாதிரியான சவால்களை நம்ம வந்து பதிப்புத்துறையில சந்திக்கிறோம். நம்ம புலம்பெயர்ந்த எழுத்தாளர்கள் அவர்களுக்கு வழக்கமா ப்ரூஃப் ரீடர் அப்படிங்கிற அந்த பிழை திருத்துவதற்கான ஒரு முழு நேர ஊழியரையோ அல்லது அதுக்கு போதிய அளவு வசதி வாய்ப்புகள் இல்லாத சூழல்ல அதை வந்து நம்ம வந்து தொலைதூரத்திலிருந்து அதை உங்களுடைய புத்தகங்களை பதிப்பிக்கிறோம். இதுல இருக்கக்கூடிய சவால்கள் இருந்துச்சுன்னா நீங்க அதை கேள்விகளை கேட்கலாம். அதை மட்டும் இல்லாம நாளை மற்றும் நாளை மறுநாள் அங்க இருக்கக்கூடிய 3 நாட்களும் நம்ம முழுசா பயன்படுத்துறோம் அப்படிங்கிற நோக்கத்துல இன்னைக்கு எழுத்தாளர் மன்றத்தின் சார்பாக நம்ம அதை பண்ணியிருக்கிறோம். நாளை வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள் அனைத்திற்கும் செய்திகள் அனுப்பி அவர்கள் ஒரு செய்தி மடல் அனுப்புவதிலும் புதிய செயற்குழு பொறுப்பேற்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எழுத்து வழி சார்ந்த சந்தேகங்களை ஐயங்களை தீர்த்துக் கொள்வதற்கும் பயிற்சி தேவையானால் பயிற்சி வழங்குவதற்கும் வாணி எடிட்டர் வழியாக நாம் அதை மேற்கொள்ள முடியும் என்பதை குறித்தும் அந்த ஒரு நாளை அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது ஒன்லி தமிழ் சங்கத்தின் பார்வையில் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய மாநிலத்தினுடைய தமிழ்ச்சங்கங்கள பல செய்தி மடல்கள்ல பிழைகளா வர்றதை நம்ம வந்து பார்த்துருக்குறோம். தமிழ்ச்சங்கமே செய்தி மடல்கள்ல பிழையா எழுதும் பொழுது அது மற்றவர்களுக்கு ஒரு இதா இருக்கு, அது சரியா தவறா அப்படிங்கிற வாசகர்களுக்கு சிக்கல் வரும். அது மட்டும் இல்லாம நம்ம மாத இதழ்களை நடத்திட்டு இருக்கிறோம். அதையும் நம்ம வந்து பயன்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத பத்தி எல்லாம் விரிவாக நாளை பேசுவார். அதே மாதிரி நாளை மறுநாள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் பள்ளிகளுக்கும் செய்தி அனுப்புறோம். அவர்கள் கலந்து கொண்டு அந்த தமிழ் பள்ளியில் பாடம் நடத்தும் பொழுது ஏற்படக்கூடிய பிழைகளை, சந்திப்பிழை, இலக்கண பிழை போன்றவற்றை என்னென்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்கிறார்கள் வகுப்பறையில் பாடத்திட்டங்களில் என்பதை குறித்தெல்லாம் விரிவாக பேசுவார். கேள்விகள் கேட்டு ஐயங்களை பெறலாம். முழுமையாக நாளையும் நாளை மறுநாளும் அந்த 2 வெவ்வேறு கோணத்தில் இருக்கக்கூடிய பயிற்சிகளில் கலந்து கொள்வதற்கு உங்கள் மாவட்டங்களில் உள்ள உங்கள் மாநிலங்களில் உள்ள அமைப்புகளுக்கு நீங்கள் இதை முன்னெடுத்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். எனது பெயர் கணேசன், நேசா ஜான்சன் விஞ்ஞானி. நீச்சல்காரன் அவர்களை அமெரிக்க மண்ணுக்கு வருக வருக என அழைக்கிறோம். நீண்ட நாளாக எனக்கு இணையத்துடன் தொடர்புண்டு, பலருக்கு தெரியும். அவர் வாழ்வில் எல்லா நலங்களும் பெற்று மென்மேலும் தமிழுக்கும்
தமிழ்நாட்டுக்கும் தமிழருக்கும் நன்மைகளை செய்வார் என்பது திண்ணம். வாழ்க 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 என வாழ்த்தி அமைகிறேன். நன்றி. ராஜா, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஆரூர் பாஸ்கருங்க. இரண்டு கேள்வி நான் கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு இந்த வாணி பிழை திருத்தி அப்படின்றது நம்ம உள்ளீடு நீங்க காப்பி பேஸ்ட் அது மாதிரி இருக்கு இல்லையா? நீங்க எடிட்டர் மாதிரி ஏதாவது தரீங்களா? இப்போ யாராவது நேரடியா அதுலயே நம்ம டைப் பண்ண முடியுமா? அது ஒரு கேள்வி எனக்கு. அடுத்தது வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர்கள் சார்பாக கூட கேட்கலாம். நீங்க கொடுக்குற அந்த எடிட்டர் அப்படின்றது ஒரு சாதாரண பயனாளர்களுக்கு, ஒரு சின்னதா ஒரு கட்டுரை எழுதுவங்களுக்கு பயன்படும் இல்லையா? ஒரு எழுத்தாளர் அப்படின்ற ஒரு பல நூறு பக்கங்கள் அடிச்சிருப்பாங்க. அதை இந்த பொது பயன்பாட்டு இருக்கிற இந்த வாணி பிழை திருத்தி மூலமா பண்ணலாமா, இல்லாட்டி அதற்கு தனியா ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? அதுக்கு என்ன யோசனை வச்சிருக்கீங்க நீங்க? ரெண்டு கேள்வி எனக்கு இருக்கு. நன்றி, நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல் கேள்வி நான் எடுத்துக்கிறேன். இப்ப நீங்க அதை எப்படி பயன்படுத்தலாம், ஒரு முழு புத்தகத்தை போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த வாணி editor.comக்கு வந்துக்கோங்க. ஏன்னா இதுலதான் அந்த வரையறை இல்லாமல் ஒரு முழுமையான வசதி இங்கதான் இருக்கும். நீங்க உள்ள நுழைஞ்சிட்டு முதல் மாதம் எப்பவுமே சந்தா தேவையில்லை. அது நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். நீங்க இலவசமா அந்த சந்தா கட்டாம பாத்துக்கலாம். அதாவது முதல் மாதம் விலை இல்லாமல் பயன்படுத்தலாம். அதற்கு பிறகு நீங்க அந்த சந்தா தொகை இருக்கும். நீங்க இங்க விவரத்துல போனீங்கன்னா நீங்க உங்களுக்கான கட்டணம் காட்டும். அதுல நீங்க கட்டிக்கலாம். அப்படி நீங்க சந்தா கட்டி அது இணைஞ்சதுக்கு பிறகு ஒரு முழு நூலை கூட நீங்க இந்த பிழை திருத்தி அப்படின்ற இடத்துல நீங்க போட்டு பயன்படுத்தலாம். இதுல வரையறை கிடையாது. அந்த கட்டுரைவே எடுத்து இங்க போடலாம். உங்களுக்கு ஒருவேளை இங்கேயே அந்த வடிவங்கள் செய்யணும், வடிவமைப்புகள் செய்யணும் அப்படின்னா அதுக்கானது சொல்லாளர் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. இது ஒரு வேர்ட் ப்ராசஸர் அப்படின்ற அளவுல வசதிகள் இதுல இருக்கும். ஒரு வேர்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் இருக்குமானா இருக்காது. ஆனா அடிப்படையான அம்சங்கள் இருக்கும். நீங்க அட்டவணை போட்டுக்கலாம், வடிவங்கள் அது தடித்த எழுத்துக்களா மாத்திக்கலாம், ஒழுங்குகளை வடிவமைச்சுக்கலாம். அந்த மாதிரி அடிப்படையான எல்லா வசதியும் இருக்கு. இங்க போய் நீங்க முழுமையாக அடிச்சு உங்களுக்கு வேண்டிய திருத்தங்களை பண்ணிட்டு பிழை திருத்தத்தை இதுல நீங்க செஞ்சுக்கலாம். இந்த இருக்கு, இதுல கொடுத்து நீங்க செஞ்சுக்கலாம். இந்த வசதிகள் மூலமாக ஒரு 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 எழுத்தாளர் கடைசி அதாவது ஒரு முழுமையான ஒரு படைப்பை கொண்டு வர்றதுக்கு இது உதவி செய்யும். இதெல்லாம் இல்ல ஒரு சிறிய அளவுல பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த இலவச பதிப்பு இருக்கு, அதுலயே நீங்க பயன்படுத்திக்கலாம். இதை சேவ் பண்ணிக்கலாம் ராஜா. இதை சேவ் as போட்டு நீங்க டாக்குமெண்டா சேவ் பண்ணிக்கலாமா இந்த எடிட்டர்ல இருந்து? ஆமா, அந்த வசதி இப்போதைக்கு இல்ல. நீங்க ஒரு ஒரு ஆவணத்தை அவங்க பயனர் பெயரை கொடுக்கறப்ப உள்ள நுழையிறப்ப சேமிக்கிற வசதி இல்ல. ஆனா அதுக்கான உருவாக்கம் தொடங்கிட்டு எதிர்காலத்துல விரைவில் அது வரும். ஒரு பயனர் கொடுக்கக்கூடிய உள்ளடக்கங்கள் அவருடைய வகுப்புல சேர்ந்திருக்கும். அவர் எப்ப வேணா எடுத்துக்கலாம், திருத்திக்கலாம். ஒரு டிராஃப்ட் வடிவத்துல இருக்கு. அது இன்னும் பயன்பாட்டுக்கு பாஸ்கர், ஒரே இது நீச்சலுக்கான ஒரே இதை ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதை நம்ம நிறைய எழுத்தாளர்கள் பயன்படுத்த அவர்களுடைய தேவைகள் பெருகும் இல்லையா? அப்போ அது ஒரு 1000 பக்கம் 500 பக்கம் அவங்க பிழைத்திருத்தணும்னு அவங்க வரும்பொழுது அவர்களால் முடியாத பட்சத்துல இதனுடைய இப்போ வாணி editor.com அப்படிங்கிறது ஒரு புரவலரா வலைத்தமிழ் இணைந்து இதை உலகம் முழுக்க முன்னெடுக்குது. அதுல நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, எழுத்தாளர்கள் அதிகமாக பயன்படுத்தும் பொழுது அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை ஆராய்ந்து முழு நேர ஊழியர்களை எல்லாம் போட்டு கூட நாம இங்கிருந்தே அந்த ப்ரூஃப் ரீடிங்கை முழு புத்தகத்தையும் பண்ணி கொடுக்கக்கூடிய வசதிகளை நம்ம கொடுக்கணும். நீங்க பிடிஎஃப் கொடுத்துட்டாலோ இல்ல வேர்ட் டாக்குமெண்ட் கொடுத்தாலோ அதை நம்ம பண்ணுவதற்கான வாய்ப்பு எளிமையா சில மணி நேரங்களில் நம்மளால பண்ணி கொடுக்க முடியும். ஆனா அது சந்தை தான் தீர்மானிக்கும். பயன்பாடு வரும்பொழுதுதான் நம்ம அதுக்கான ஒரு ஊழியரையோ இல்லை நம்ம எதையோ பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். எதிர்காலத்துல அந்த திட்டம் இருக்கு. இப்போதைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல தமிழ் ஊடகங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம். ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள முன்னணி ஊடகங்களான விகடன் உள்ளிட்ட பல ஊடகங்கள் இதை வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு முக்கியமா இன்னும் 2-3 ஊடகங்களுக்கு பயன்படுத்துவதற்கான சோதனை ஓட்டங்கள் போயிட்டு இருக்குது. அதனால இது 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 இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு அவர்களுக்கு. ஏன்னா ஊடகங்கள்ல இன்னைக்கு இவ்வளவு பிழைகளோட இன்னைக்கு கூகுள்ல நீங்க போய் தேடினீங்கன்னா எது சரி எது தவறு அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு லா இது எல்லாமே நம்ம மாத்தி மாத்தி இன்னைக்கு போட்டு ஒற்று பிழைகளோட வரக்கூடிய சூழல் இருக்கு. பெரும் ஊடகங்கள்ல கூட இந்த பிழைகள் இருக்குது. முன்னாடி புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா அட்டைப்படத்துல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் இன்னைக்கு பிழைகளோட நம்ம போட்டு விட்டுருக்கோம். காரணம் ப்ரூஃப் ரீடருங்கிற ஒரு பெரிய ரோல் இந்த முக்கியத்துவம் குறைஞ்சு போச்சு. இப்போ இது ஒரு பெரிய இதை நம்ம முன்னெடுக்கிறதுங்கிறது தமிழ் சமூகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு. காரணம் எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததி எது உண்மையான எழுத்துப்பிழை இல்லாத ஒரு வடிவம் அப்படிங்கிறதையே தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பம் நிலையக்கூடிய நிலை இன்னைக்கு கூகுள்ல நிலவரதையும் நூல்களில் நிலவதையும் பார்க்கிறோம்.
அதனால அதை அதிகமாக பயன்படுத்த இது மேலும் மேன்மை பெறும், சந்தை விரிவாகும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பாரதா, நம்மளுக்கு சரியா சொன்னீங்க. நீங்க தமிழ்நாட்டுல இத்தனை 1000 லட்சம் பக்கங்கள் அடிச்சு வந்துட்டு இருக்கு, இவ்வளவு விளையாட வருது இல்லையா, அதுக்கு இந்த வாணி பிழை திருத்தி கண்டிப்பா உதவும்னு நினைக்கிறேன். அவங்க பயன்படுத்தணும் கண்டிப்பா. நன்றி ராஜா. அடுத்ததா கேள்வி கேட்கறதுக்கு அன்புராமையன் அவங்க கை உயர்த்திருக்காங்க. நீங்க கேள்வி கேட்கலாம் அன்புராமையன் அவர்களே. வணக்கம் பிரதீபா. முதல்ல ரொம்ப நன்றி ராஜா, ரொம்ப சிறப்பானது. நன்றி சொல்லலாம். இங்க பெரிய பட்டியல் இருக்கு, இங்க நிறைய தமிழ் ஆளுமைகள்லாம் இருக்காங்க. இந்த முன்னெடுப்பை எடுத்துட்டு வந்ததுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள் உள்ள போறதுக்கு முன்ன சுருக்கமா இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க ஒண்ணு உள்ளடக்கம், இந்த கருத்தை நீங்க இந்த மாதிரியான ஒரு செயலியை கொண்டு வந்ததே சிறப்பு. அதை விட அழகா நீங்க பகிர்ந்தீங்க. ஒண்ணு கண்டென்ட், இன்னொன்னு ப்ரெசன்டேஷன் இல்லைங்களா? அதுதான் எங்களுடைய நிறுவன வாழ்க்கையில நாங்க கத்துக்கிட்ட விஷயம். ரொம்ப அழகா அழிச்சிங்க, நன்றி. என்னுடைய 2 கேள்விகள் கூட உங்களுடைய கோர்வையான தமிழ் ஆளுமை ரொம்ப சிறப்பா இருந்தது. குரோம் எக்ஸ்டென்ஷன், அதை அழகா குரோம் நீட்டிப்பு அப்படின்னு சொன்னீங்க. அலைன்மெண்ட், ஒழுங்கமைவு அப்படின்னு சொன்னீங்க. சில சொற்கள் எல்லாம் ரொம்ப அருமையா சொன்னீங்க. அது நிறைய நல்ல சொற்கள் நாங்க பயன்படுத்துறோம். என்னுடைய கேள்விகள் என்னன்னா 2. ஒண்ணு, இது போல பிற செயலிகளும் இருக்கும் இல்லைங்களா? அதுல இந்த செயலி, வாணி செயலி பயன்பாடை பொறுத்து வெவ்வேறு தரவரிசையில இருக்கும் இல்லைங்களா? நீங்க எந்த தரவரிசையில இருக்கீங்க? இந்த கேள்வியை நான் கேட்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பிற மக்கள் கிட்ட, என்னுடைய நண்பர்கள்கிட்டையும் பிற சக பகுதி நேர ஆசிரியர்கள்கிட்டையும் இதை நான் போய் அவங்க கிட்ட பரிந்துரைக்கும் பொழுது அதை சொல்றதுக்கு ஒரு காரணமா இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்வி. 2வது கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப நீங்க அழகா ஒரு எடுத்துக்காட்டுக்கிட்ட சொன்னீங்க, எப்படி பிழை திருத்துது அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு சொல்ல கொடுத்தா இந்த சொல்லுடைய வேற என்ன, இது வடமொழி சொல்லா அல்லது இது தனித்தமிழ் சொல்லா? சான்று அதைவே சொல்லலாம். உதாரணமா சான்றானா, உதாரணம்னு எழுதினா அது சமஸ்கிருத சொல், சான்று அப்படின்னு சொன்னா அது தமிழ் சொல் அப்படின்ற பரிந்துரை அதுவும் இருக்கா? இது 2 தான் என்னுடைய கேள்விங்கிறது. நல்லது, நன்றி. நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இதனுடைய தரவரிசை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழுக்கு இருக்கக்கூடிய பிழை திருத்திகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 தான் இருக்கு. நீங்க மொத்த தமிழ் சூழலே பாத்தீங்கன்னா 2 தான் இருக்கு. ஒன்று வாணி, இன்னொன்று மென்தமிழ் அப்படின்னு சொல்லி இன்னொரு மென்பொருள். அந்த மென்பொருளானது வடிவம் பாத்தீங்கன்னா, நீங்க அந்த அந்த மென்பொருளை நீங்க கணினியை நிறுவி பயன்படுத்துற மாதிரி இருக்கும். இன்ஸ்டாலபிள் தான். அது இணையத்துல கிடைக்காது. அது நீங்க வாங்கி பயன்படுத்துற மாதிரியான ஒரு அமைப்பினால அதனுடைய பயனர்கள், அதனுடைய டார்கெட் ஆடியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பயனர்கள் வேறு. நீங்க கணினியில தான் பயன்படுத்த முடியும், நிறுவி தான் பயன்படுத்த முடியும். ஆனா இது ஒரு மேக கணிமையில இருக்கு, கிளவுட் கம்ப்யூட்டிங்ல இருக்கனால எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது. நீங்க எளித கைபேசியில கூட செயல்படுத்தக்கூடியது. நான் அப்படி பாக்குறேன். நிறைய பேர் கைபேசியில பயன்படுத்துவாங்க. நீங்க ஏரியா ஒரு ஒரு சோசியல் மீடியால பகிர்றதுக்கு முன்னாடி வானில கைபேசி வழியா போட்டு திருத்தி அதை எடுத்து போடுறவங்களும் இருக்காங்க. ஆக இதனுடைய அந்த இலக்கு பயனர்கள் பாத்தீங்கன்னா மொத்தமாக வேறையா இருக்கு, வேறுபட்ட வடிவத்துல. அப்ப இதுக்கு இணையத்துலன்னு பாத்தீங்கன்னா இது ஒண்ணுதான் இருக்கு. இணையத்துல இது ஒண்ணுதான் இருக்கிறதுனால ஒரு ஒரு ஒப்பீடுகள் இங்க இல்ல. நீங்க அதெல்லாம் நேரடியாக இது நீங்க பரிந்துரை செய்யலாம். 1. 2வது கேள்வி நீங்க பாத்தீங்கன்னா தனித்தமிழ் சொல்றீங்க. அது நல்ல ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கான ஒரு சில தொடக்கங்களும் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க ஒரு கிரந்தம் கலக்காம எழுதணும்னு நினைச்சீங்கன்னா அதை தவிர்க்கக்கூடிய ஒரு கருவி கூட இந்த வாணியினோட துணை கருவியா இருக்கு. நீங்க அதனுடைய சேவைகள் அப்படின்ற ஒரு பக்கத்துல போனீங்கன்னா அது இருக்கு. நம்ம ஏன் பொது வழியில கொண்டு வரல, அதை பொது கருவியா கொண்டு வரல? இப்போ உதாரணத்துக்கு அதுல போய் நீங்க பாத்தீங்கன்னா கிரந்தம் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டீங்கன்னா அந்த அந்த கிரந்த எழுத்தை மட்டும் அது திருத்தும். திருப்பி நான் அந்த பக்கத்துக்கு போறேன். இங்க இருக்க சேவைகள் அப்படின்னு போனீங்கன்னா இங்க இந்த கிரந்த நீக்கி அப்படின்னு சொல்லி, இது எதுக்குன்னா அந்த பாதைக்கான தொடக்கம். நீங்க ஏதாவது சொல்லி போட்டீங்கன்னா, இப்ப நான் இப்ப தாஜ்மஹால் அப்படின்னு அடிக்கிறேன் வச்சுக்கோங்க. தாஜ் மஹால் அப்படின்னு கொடுக்குறப்பயே பாத்தீங்கன்னா அது அந்த கிரந்தத்தை தவிர்த்து அதை கூட எப்படி நம்ம வழக்குல எழுதலாம் அப்படின்னு சொல்லி இது எழுதும். இந்த விதிகள் கீழே இருக்கு. நீங்க இங்க பாத்தீங்கன்னா எந்த எழுத்து எந்த இடத்துல இடையிலையா கடையிலையா அப்படின்றத பொறுத்து இதையே அந்த பெரு பயன்பாட்டுல வைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வெறும் எழுத்தை மட்டும் மாத்தாம அதுக்கு இணையான தனித்தமிழ் சொல்லையும் எதிர்காலத்துல சேர்க்க போறோம். அது தனி. ஏன் பெரு வழக்கா சொல்லுன்னா, இது எப்படின்னா ஒரு பயனர்களுக்கான கருவிதான். அந்த மாதிரியான பயனர்கள் குறைவாக இருப்பதனால நம்ம நேரடியாக அதை கொடுக்கல. இப்ப உங்களை மாதிரி நபர்கள் நிறைய பேர் இதோடைய தேவை இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம கட்டாயம் நம்ம சேர்க்கலாம். இப்ப எப்படி
ஆங்கில சொற்களுக்கு வந்து ஒரு 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 ஆப்ஷன் வைக்கிறோம், ஒரு தேர்வு வைக்கிறோமோ அதே மாதிரி தனித்தமிழ் சொல்லுக்கும் ஒரு தேர்வு வைக்கலாம். வேண்டிய நபர்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரியான ஒரு திட்டம் இருக்கு. ஆனா தற்போதைக்கு அது இல்லை. நிறைய பயனர்கள் இதை பயன்படுத்த தொடங்கினாங்கன்னா அதை கட்டாயம் நம்ம செயல்படுத்தலாம். ஒரே ஒரு இது, அதை வந்து இப்போ சில தமிழ் பள்ளிகள் குறிப்பா வட அமெரிக்காவில இருந்து அதை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஈவன் நாங்க வந்து இப்போ ஒரு வடகரோலினாவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பள்ளியும் எங்களுக்கு தனித்தமிழ் வார்த்தைகளை மட்டும் போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்க அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைகள் வந்துட்டு இருக்குது. அதை பத்தி நாங்க விரிவா குழு வந்து தொழில்நுட்ப குழு வந்து ஆராய்ந்துட்டு இருக்கிறோம். அந்த வசதி விரைவில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பையும், இன்னொன்று வந்து சில நாடுகளில சில வழக்கு சொற்கள் அந்த நாட்டுக்கு மட்டுமே உரித்தா இருக்கும். இப்போ குறிப்பா நாங்க வந்து சிங்கப்பூர்ல ஒரு ஊடகத்துக்கு கூட உரையாடிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு சோதனை முயற்சி நடந்துட்டு இருக்குது. இப்போ அந்த சிங்கப்பூர்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தமிழ்நாட்டிலேயோ மலேசியாவிலேயோ இல்ல அமெரிக்காவிலேயோ வேற எங்கேயும் பயன்படுத்த முடியாது. அவங்களுக்கு வேற பொருள் அது. அதனால அந்த வழக்கு சொற்கள் நாடு சார்ந்த தமிழ் வழக்கு சொற்கள் தனியா இருக்குது. அதையும் நாங்கள் வந்து அந்த நாடுகளுக்காக தனியா ஒரு சில வசதிகளை ஏற்படுத்துவதற்குமான தொழில்நுட்ப உரையாடல்கள் போயிட்டு இருக்குங்கிறத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க பிரதா. வணக்கங்க ராஜாராம். என் பேர் சரவணகுமார். இங்க சிகாகோல இருந்து உங்களை இருக்கிற ஒரு பயனரா உங்களை இந்த கூட்டத்துல சந்திக்கிறதுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவைக்கு வலைத்தமிழுக்கு நன்றி. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஆங்கிலமும் கலந்தே சொல்றேன். நிறைய தமிழ் உள்ளீடுகளை கொடுக்குறப்ப வந்து அந்த உள்ளீடுகள் இப்ப வந்து ஒரு எழுத்தாளராக இல்லை ஒரு பயனராக என்னுடைய உள்ளீடுகளை நீங்க சேமிக்கிறீங்களா? அந்த உள்ளீடுகளை சேமித்து அதை வேற இடத்துல பயன்படுத்துறீங்களா அப்படிங்க. ஏன்னா என்னுடைய கற்பனை வளமோ இல்லை என்னுடைய சொந்த எழுத்துக்களோ நீங்கள் வந்து அதை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்துவது ஒன்று. அதுபோல ஒரு பயனரா என்னுடைய என்னென்ன தகவல்களை நீங்க திரட்டுறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியுமா? கட்டாயம் சொல்லலாம். இது ஒரு நல்ல கேள்வி. நீங்க இதனுடைய முன்பக்கம் போனீங்கன்னா இங்கே வந்து டிஸ்க்ளைமர் இருக்கும். நீங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்ற இடத்துல போறப்ப வந்து நம்ம தெளிவா கொடுத்துருப்போம். இந்த தரவுகள் எதையுமே வந்து நம்ம இணையத்துல சேமிப்பதில்லை. ஆனா முழு தரவும் நம்மளுடைய அந்த ஆய்வுக்கு மட்டும் போகும். ஆய்வு செஞ்சு திருப்பி பதில் அவங்களுக்கு கொடுக்குமே தவிர எந்த ஒரு சொல்லோ எந்த ஒரு பயனருடைய குறிப்பிட்ட தகவல்களோ நீங்க சேமிக்கப்படுவதில்லை. நீங்க வந்து இப்போதைக்கு இது தாராளமாக நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். எந்த ஒரு தரவு இருக்கு. அதனாலதான் வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பயனருக்கான கஸ்டமைசேஷன் இங்க பண்ண முடியாது, தனிப்பயனாக்கம் பண்ண முடியாது. இப்போ ஒருத்தர் வந்து இப்படி அவர் எழுதுறாரு, அதுக்கு திருப்பி இதே மாதிரி சொல்லதான் அவர் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பரிந்துரைகள் வைக்கிறது இல்லை. அந்த வசதி கூட முதல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பயனர் இதே சொல்ல திரும்ப திரும்ப தெரிவிச்சுட்டாருன்னா அடுத்த முறை அந்த சொல் தானாகவே வந்து முன்னாடி வர மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வந்து இந்த நவீன பதிப்புல எல்லாமே எடுத்துச்சு. எதுவுமே வந்து சேமிப்பதில்லை, தாராளமா எடுத்து பயன்படுத்தலாம். அந்த அந்த சிக்கல் இதுல கிடையாது. நீங்க டேர்ம்ஸ் நீங்க போட்டிருக்கோம். ரொம்ப நன்றி. இன்னொரு கேள்வி இருக்குது எனக்கு. இதுல வந்து இப்ப வந்து மைக்ரோசாஃப்ட் 365 இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஓவர்லே கிராமர்லி அந்த மாதிரி ஓவர்லே மாதிரி நீங்க கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்ல வந்துச்சுன்னா எப்ப வர? அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தற்போதைக்கு பாத்தீங்கன்னா கூகுள் குரோமோடைய நீட்டிப்பா வந்துருச்சு ஒன்று, நீங்க அதுல பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் கூகுள் டாக்ஸ்ல வந்து இது செயல்பாட்டுல இருக்கு. கூகுள் டாக்ஸ்ல வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா அதுக்கான எக்ஸ்டென்ஷன் வந்து இன்னும் பொது வழியில வெளியிடல. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா மைக்ரோசாஃப்டுடைய கூகுளுடைய டாக்ஸினுடைய எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்க கேட்டீங்கன்னா அதை கொடுக்க முடியாது. அது வந்து இப்ப சோதனை பதிப்பா இருக்கு. சோதனையை நீங்க இங்க போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக இது ரெண்டு தான் இப்போதைக்கு தயார் நிலையில இருக்கு. கூடிய விரைவில் மைக்ரோசாஃப்டுக்கான வேர்டுக்குமான ஒரு பிளக்கின் வந்து உருவாக்கலாம் அப்படின்னு திட்டம் இருக்கு. தற்போதைக்கு இது ரெண்டு இருக்கு. நன்றிங்க. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்கள் பணி தொடரட்டும். வணக்கங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. வணக்கம். மிகவும் ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்த எல்லாருக்கும் வந்து என்னுடைய முதற்க நன்றிகள். என்னுடைய கேள்வி வந்து நாங்க இப்ப பாத்தீங்கன்னா நீங்க நிறைய புத்தகங்கள் அது மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்ப ஒரு தமிழ் சங்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா மலர் இது போன்ற நிறைய வருது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லே அவுட் எல்லாம் பண்ண பிறகு ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் வருது. அதுக்கப்புறம் அதை வந்து அதுலதான் பிழை திருத்துறோம் நாங்க. ஆனா நீங்க காமிச்ச வரைக்கும் அந்த பிடிஎஃப்ல இருக்கிற அந்த இதுல வந்து பிழை திருத்தறதுக்கான வழிமுறை எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அது இருந்ததுன்னா ஒண்ணு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நிறைய இப்ப புத்தகங்களே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பேரவையில இருந்து பாத்தீங்கன்னா மலர்னு ஒண்ணு வருது. சோ அந்த மலர்னா ஒரு 200 பக்கங்கள் இருக்கிறது. சோ இதுக்கு வந்து ஒரு இதா பார்த்து பிழை திருத்ததுங்கிறது வந்து ரொம்ப ஒரு நேரம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு.
அதனால அது மாதிரி ஏதாவது இருக்கிறத வந்து இந்த ஸ்கிரீன் ரீட் பண்ணி அதுல இருக்கிற ஏதாவது பிழை திருத்தத்துக்கான வசதிகள் இருக்கிறதா வந்து ஒரு கொஸ்டின். இரண்டாவது கேள்வி என்னன்னா, இப்போ நிறைய வந்து இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸுக்கான ஒரு மொழிபெயர்ப்பு அது எல்லாமே வந்து நமக்கு தெரியாது. இப்ப பாத்தீங்கன்னா ஏஐ பத்தி நிறைய ஆர்டிக்கல் வருது. ஆனா அதுக்கான ஆஹ், தமிழ்ல என்ன சொல் அப்படிங்கறது வந்து நிறைய இடத்துல நம்ம தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி வந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸ்க்கான ஒரு சஜஷன்ஸோ இது எல்லாமே ஏதாவது கொடுக்கறதுக்கு வழி இருக்கா? இல்லைன்னா அது மாதிரி ஃபியூச்சர்ல நீங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கணும். இந்த 2 கேள்விகள் தான். மிக்க நன்றி. நல்லது, நன்றி. உங்களுடைய 2வது கேள்வியை நான் எடுத்துக்கிறேன். தொழில்நுட்ப சொற்களுக்கு பரிந்துரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றது நல்ல யோசனை. அதுல என்ன சிக்கல்னா, நிறைய சொற்கள் புதிய புதிய சொற்கள் வரதுனால அதை எடுத்து நம்ம வந்து இங்க கொடுக்க முடியல. தற்போதைக்கு பாத்தீங்கன்னா 3000 சொற்கள் இதுல கொடுத்துருக்கோம். நீங்க நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சொற்கள் அதுல இருக்கு. ஆனா புதிய கலை சொற்கள் இப்ப வந்து ஜென்ஏன்னு சொல்லி புதுசா இப்போ 2 ஆண்டுகளாக புழக்கத்துல இருக்கு. இப்ப அந்த மாதிரி புதிய புதிய கலை சொற்களுக்கு வந்து நம்ம நேரடியா கொடுக்க முடியாது. ஆனா இது எப்படி செய்யலாம் அப்படின்ற திட்டம் இருக்குன்னா, நீங்க ஆங்கிலத்துல நேரடியாக தட்டச்சு பண்ணிட்டு நீங்க வந்து அந்த கருவியிலே சஜஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அது எதிர்காலத்துல அப்படி கொடுக்குறப்ப வந்து அது விக்ஷனரி அல்லது சொற்குவை இந்த மாதிரியான தளங்கள்ல எடுத்து உங்களுக்கு பரிந்துரை கொடுக்கறதுக்கான திட்டம் இருக்கு. அது எதிர்காலத்துல நம்ம அது கட்டாயம் ஒண்ணு செய்யும். அப்புறம் முதல் கேள்வி என்ன கேட்டிருந்தீங்க? முதல் கேள்வி வந்து அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கிற இந்த அதெல்லாம் எப்படி வந்து திருத்துறதுன்னு. பிடிஎஃப் உங்களுக்கு வருதுன்னா பிடிஎஃப் நேரடியா நீங்க திருத்துவீங்களா? ஏன்னா பிடிஎஃப் வந்து திருத்த முடியாது. ஆமா, அதுல அண்டர்லைன் பண்ணி அதை வந்து ஹைலைட் பண்ணி அதுல வந்து நாங்க வந்து அதுல ஆட் பண்ணுவோம். இதுதான் வந்து அதுல சேஞ்சுன்னு. சோ அதை வந்து நாங்க திருப்பி வந்து அந்த லே அவுட் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு திருப்பி அனுப்பி அதை கேட்டு நாங்க வாங்குவோம். அப்படிதான் இருக்கும். ஆமா, அதுதான் இப்ப இந்த பக்கமும் சிக்கல். ஏன்னா நான் வந்து நேரடியா வந்து பிடிஎஃப் திருத்தக்கூடிய அணுக்கம் இருந்துச்சுன்னா நம்ம நேரடியா செய்யலாம். பிடிஎஃப் வந்து அந்த கட்டுப்பாடு வச்சிருக்கு. ஆக வந்து வாணியால அதை திருத்த முடியாது. நீங்க அப்ப என்ன செய்யலாம்னா, பிடிஎஃப் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்க நகல் எடுத்து இதுல வெட்டி ஒட்டிட்டு நீங்க அந்த பிழை அறிக்கை வரும் பாத்தீங்களா, அதை வச்சு நீங்க வேணா அண்டர்லைன் பண்ணி நீங்க காட்டலாம். ஆனா எதிர்காலத்துல அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கான்னு நம்ம கட்டாயம் ஆய்வு செய்யலாம். பிடிஎஃப் வந்து எப்படி அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த அடிக்கோடிட்டு குறிப்பிட முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது நல்ல நல்ல தேவை. ஆனா அந்த பிடிஎஃப் தொழில்நுட்பம் வந்து அந்த அடுக்கணும் கொடுக்கறதுல நம்ம கட்டாயம் முயற்சி செய்யலாம். நன்றி. இதை குறிப்பிட்டு சொன்னதுக்கு நன்றி. இன்னும் ஒருத்தவங்க கேள்வி கேட்கறதுக்கு அணியமா இருக்காங்க. ஆர்கே. வணக்கம். நான் குப்பு பேசுறேங்க. ஸோ நீங்க உங்களுடைய சேவை மகத்தான சேவை, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த சேவையில வந்து நீங்க 2 சேவை, அதாவது நீங்க வந்து இந்த சேவையை 2 விதமா பயன்படுத்த முடியுமாங்கிறது என்னுடைய கேள்வி. எதுக்காக இந்த கேள்வி கேட்கறேன்னா, ஒண்ணு வந்து பொது சமூகம், அதாவது எல்லாருமே இணையத்தில் பயன்படுத்துற எல்லாருமே அதை பயன்படுத்துற மாதிரி ஒன்று. இன்னொன்று வந்து வியாபார ஸ்தாபனங்கள், அதாவது வணிக நிறுவனங்கள். ஸோ இந்த வகையில் 2 வகை தனித்தனியாக சேவையை பிரிச்சிங்கன்னா, இந்த இணைய வழியாக பண்ணுறதை வந்து சேவையை வந்து நீங்கள் இலவசமாக கொடுக்க முயற்சி பண்ணால் அது வந்து இது ரொம்ப பெரிய அளவில் வெற்றி வரும் எனக்கு தோணுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ வந்து எல்லாருமே பே பண்ணி பண்ணுற அளவுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதே உங்களுக்கு இது வந்து விளம்பரம் மூலமாக, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே கூகுள் எல்லாமே பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வழியாக நீங்கள் பண்ணி இதை ஒரு பகுதி சேவையை வந்து நீங்கள் இலவசமாக கொடுக்க முயற்சி பண்ணால் இது வெற்றி வருங்கிறது என்னுடைய ப்ராசஸ். இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இலவச பதிப்பு நீங்க முன்பக்கத்துல போனீங்கன்னா போட்டிருப்போம். எப்பயுமே வந்து இலவச பதிப்பு நம்ம அது எப்பயுமே இருக்கும். கூடுதல் வசதிகள் கூடுதல் தேவை இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த சந்தா பதிப்பு. அதனால இலவச பதிப்பு எப்பவுமே இருக்கு. நீங்க அதை பயன்படுத்தலாம். அந்த மாதிரி தேவை இருக்கக்கூடிய மாணவர்களோ ஒரு பொதுவான நபர்கள்லாம் வந்து தாராளமா அதை பயன்படுத்தலாம். நீங்க அதை கட்டாயம் நீங்க பண்ணுவீங்க. ஒரே ஒரு இதை ஆட் பண்ணிடுறேன். அதில் வந்து என்னன்னா, நிறைய ஆராய்ச்சிகள் பின்னால போயிட்டு இருக்குது. முதலீடுகள், ஆராய்ச்சிகள், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோடைய நேரங்கள். இப்போ நீங்க பிடிஎஃப்னு கேட்குறீங்க, இந்த பிடிஎஃப் ஆய்வுக்கு உட்பட்டது. ஏன்னா அதை செய்யணும்னா அது வந்து பல மணி நேரங்கள் அதுக்கு மனித உழைப்பும் எக்ஸ்பர்ட்ஸோட இதுவும் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம பல மென்பொருள்களோட இணைக்க வேண்டிய ஏபிஐ அந்த இன்டகிரேஷன்ஸும் நிறைய ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு பின்னால நிறைய கோரிக்கைகள் வருது. இப்போ தனித்தமிழை பத்தி அப்படின்னா, தனித்தமிழ் வசதியை நம்ம உள்ள உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கான தேவைகள் ஒன்று தொகுத்தல், இணைத்தல், மக்களுக்கு கொண்டு போறதல் அப்படின்னுட்டு. அதனால இந்த மாதிரியான அட்வான்ஸ் சேவைகளை நம்ம வந்து நீங்க vaani-editor.com அப்படிங்கிறதுல பண்ணிக்கிட்டு, இலவச சேவை எப்பயுமே அவைலபிளா இருக்குது. ஒரு முகநூல் எழுதுறவரோ இல்லை ஒரு கேஷுவல் ரைட்டர்ஸ் வந்து ஆல்வேஸ் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த வசதி எப்பயுமே இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சு. நன்றி. இப்போ அடுத்த கேள்வி வந்து சொற்குவை.com-ஓட உங்களுக்கு இன்டகிரேட் பண்ணிக்கிறீங்களா? எதுக்கு கேட்குறேன்னா, அதில் பல வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகள் இருக்குது. ஸோ அதோட இன்டகிரேட் பண்ணிக்கிறீங்களா? அது அந்த கேள்வி கேட்டிருந்தேன்.
நல்லது. இந்த கேள்வி நான் சொல்றேன். சொற்கவை.comன்றத பொறுத்த வரைக்கும் ஒரு அகராதி மாதிரியான தளங்கள் தான். அது அந்த தளத்துல வந்து சொல் போட்டு நீங்க தேடி எடுத்துக்கலாம். ஒரு கரெக்ட். சொல்லுக்கு வந்து பல சொற்கள் அது குடுத்திருக்கு. என்ன இத எப்படி வாணி பயன்படுத்திருக்கு பார்த்தீங்கன்னா, சொற்கவையில இருக்கக்கூடிய எல்லா சொற்களும் ஒரு 2023 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சொற்களையும் எடுத்து ஆய்வு செஞ்சு, அந்த சொல் எது வந்து புழக்கத்துல இருக்கு. ஏன்னா சொற்கவையில பார்த்தீங்கன்னா, பல சொற்கள் வந்து புழக்கத்துல இல்லாத சொற்கள் தான் இருக்கு. அதெல்லாம் தவிர்த்துட்டு, இப்ப மக்கள் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் எல்லாமே வந்து வாணிக்குள்ள இருக்கு. நம்ம அப்படிதான் வந்து இந்த வாணிக்குள்ள ஒருங்கிணைச்சிருக்குமே தவிர, நிகழ்நேரத்துல நேரடியாக வந்து சொற்கவை வந்து இது வந்து தொடர்பு கொண்டு எந்த சொல்ல இது பார்க்காது. இப்ப நம்ம முன்னாடி ஒருத்தவங்க கேட்ட கேள்வி மாதிரி, புதிய கலைச்சொற்களுக்கு ஒரு தேவை வரும்போது பொழுது, அப்போ வந்து சொற்கவையை நம்ம வந்து அதோட இணைச்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். அது வந்து எதிர்கால திட்டம். தற்போதைக்கு சொற்கவையில் இருக்கக்கூடிய பயன்பாட்டு சொற்கள் அனைத்துமே வாணிக்குள்ள இருக்கு. அதை நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியும். நான் சொன்ன மாதிரி 2023 வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பயன்பாட்டு சொற்களும் வாணியில இருக்கு. நீங்களே போட்டு பயன்படுத்தி பார்க்கலாம். புதிய கலை சொற்கள் சிலது அண்மை காலமாக சேற்ற சொற்கள் அல்லது வந்து புழக்கத்துல இல்லாத பயன்பாட்டுல இல்லாத கலைச்சொற்கள் வேணா வானிலை இல்லாம இருக்கலாம். மக்கள் பயன்படுத்த தொடங்கிட்டாங்க அப்படின்னா அந்த சொல்லும் இல்ல வந்துடும். நீங்க பாத்தீங்கன்னா வானிலை பொறுத்த வரைக்கும் மாதம் மாதம் வாரம் வாரம் வந்து அந்த செய்தி ஊடகங்களும் பொதுவான பொது வழியில என்ன மாதிரியான சொற்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்றத வந்து ஒரு ஒரு டிராவலர்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ் பொறி மூலமாக சேகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது சேகரிச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல சேமிச்சுக்கிட்டே இருக்கும். அதுல எந்தெந்த சொல் சரியான சொல்லோ அதெல்லாம் வந்து மாதம் ஒரு முறை வந்து இட்டர் ஆகிட்டே தான் இருக்கு. அப்போ ஒருவேளை இன்னைக்கு இல்லாத சொல் அடுத்த மாதம் கட்டாய வானிலை இருக்கும். அந்த மாதிரி அதை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து சொற்கவையும் அதுல வந்து ஒரு பகுதியா தான் இருக்கு. நன்றி. உங்கள் சேவை தொடரட்டும். உங்க குழுவினர் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்ததா ஜான் இருக்காங்க. வாங்க ஜான். இதோட நம்ம கேள்வி நேரத்தை முடிச்சுக்கலாம். வேற யாருக்கும் கேள்விகள் இல்லைன்னா ஜான் வாங்க. கலிபோர்னியால இருந்து பேசுறேன். ராஜாராம், உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்தது இந்த நிகழ்வு. என்னுடைய கேள்வி ரொம்ப அடிப்படையானதுங்க. இப்ப நம்ம எழுதும் போது ஒரு நிறைய நேரங்கள்ல நமக்கு ஒரு சந்தேகம் வருது, இது தமிழ் சொல்லா வட சொல்லா. அது மாதிரி இந்த உங்களுடைய செயலில அது டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுற மாதிரி அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குங்களா? அதான் தற்போதைக்கு வட சொல்லா தமிழ் சொல்லா அப்படின்றத வந்து இது இப்போதைக்கு காட்டாது. ஆனா அதுக்கான ஆய்வுகள் போயிட்டு இருக்கு. அது நம்ம எதிர்காலத்துல அதை நம்ம சேர்ப்போம். இப்போதைக்கு ஒரே ஒரு இதை சொல்லிடுறேன். இது நிறைய ஆர்வம் இருக்குது அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிறோம். நிறைய கோரிக்கைகளும் வந்துட்டு இருக்கு தமிழ் பள்ளிகள்கிட்ட இருந்து. அது சார்ந்த வேலைகளை தொடங்கியிருக்கிறோம். இன்னொன்னு வந்து அந்த தமிழ் ஆசிரியர்களுக்கான, இது பெரும்பாலும் ஆசிரியர்கள் கேட்கிறாங்க, இது எங்களுக்கு இது வார்த்தை புரியல, நாங்க போய் தேட வேண்டியதா இருக்கு கூகுள்ல அப்படின்ட்டு. அதை வந்து நம்ம இந்த ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குது. குறிப்பா நீலாம்பி அம்மையாருடைய அகராதி போன்றவைகள் எல்லாம் தொகுத்து நம்ம ஏற்கனவே வலைத்தமிழ்ல வெளியிட்டு இருக்கிறோம். பல இடங்கள்ல இருக்குது. அவைகளை சேர்ப்பதற்கான பணிகளும் தொழில்நுட்ப பணிகள் தொடங்கப்பட்டிருக்குது. அடுத்த கட்டமா அதனுடைய இன்னொரு நீட்சியா நாம வந்து தமிழ் பள்ளி மாணவர்கள் கற்கும் பொழுது அவங்க எழுதும் பொழுதே அது என்ன இலக்கண பிழை, இப்போதைக்கு இந்த பிழைன்னு சொல்லுது, ஆனா அது எந்த இலக்கணத்தை ஒட்டி அந்த பிழை ஏற்படுகிறது என்பதை குறித்த கல்வி பயன்பாட்டுக்கும் மாணவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவிலும் ஒரு ஒரு தொழில்நுட்ப ஒரு மேம்பாடு பண்ணுவதற்கான உரையாடல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது குறிப்பாக சிங்கப்பூர் பள்ளிகள் அதை குறித்து சில கேள்விகளை வச்சிருக்கிறாங்க. அதனால ஆசிரியர்களுக்கு நாளை மறுநாள் வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலும் நாங்கள் அதை பற்றி குறிப்பிடுவோம். அதன் பிறகு மாணவர்களுக்கு அவர்களே அந்த இலக்கணம் என்ன தப்பு பண்றோம், அது என்ன இலக்கணம், அதுக்கு பின்னால என்ன இருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கும் போது இலக்கணம் கற்றலும் வந்து அந்த அந்த எழுத இலக்கண கற்றலும் தெரியும் இல்லையா? ஏன்னா அது என்ன புணர்ச்சி விதியை பின்பற்றல அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதனால இந்த மாதிரியான மேம்பாடுகள் நிறைய பண்ண வேண்டியதா இருக்கு. பட் நாங்க நன்கொடை வாங்குறது இல்லை. அதனால இது வந்து எங்களுடைய இதை திரட்டி தான் நம்ம வந்து பண்ணணுங்கிறதுனால அதிக பயன்பாடு வர வர நம்ம ஒவ்வொரு மென்பொருளா நம்ம வந்து வடிவமைச்சு சந்தைக்கு கொடுத்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய நோக்கத்துல பயணிச்சுட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். மகேந்திரன் இணைஞ்சிருக்காங்க. வாங்க மகேந்திரன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மிக மிக சிறப்பான சீரிய ஒரு நிகழ்வு. இது வந்து நிச்சயமா காலத்துடைய கட்டாயம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் ஒரு உலகார்ந்த பார்வை, அதுவும் தலைமுறைகள் கடந்த பார்வையா வந்து நான் பாக்குறேன் இந்த ஒரு முன்னெடுப்புகளுக்காக. நிச்சயக்காரன் அவர்களுக்கு அகம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஏன்னா பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இவரை பத்தி எல்லாம் நம்மள அறிமுகப்படுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி வேலைகள் பின்னாடி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை எடுத்துக்கிற நண்பர் பார்த்தாவுக்கும் நிறைந்த வாழ்த்து. இது நிச்சயமா இது ஒரு பெரிய கடல் போல இருக்கிற ஒரு வேலை தான்.
எனக்கு கேள்விங்கிறத விட ஒரு அகம் நிறைந்த ஒரு பாராட்டை சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். நானு இப்ப பயணத்துல இருக்கேன்றதுனால என்னால நிறைய காணொலியில வர முடியல, பொறுத்துக் கொள்ளுங்கள். நிறைய நண்பர்கள் நினைச்சிருக்கீங்க, மகிழ்ச்சி. இதுல என்னோட ஒரு கருத்து என்னன்னா, இப்ப நிறைய வந்து அச்சு வடிவத்துல நிறைய பங்களிப்பு இருக்கு நம்ம கிட்ட. இந்த மாதிரி இலக்கணம் சார்ந்தும், இந்த மாதிரி எப்படி சொற்கள்ல சரியா வரணும் அப்படிங்கறது சார்ந்தும், அது மாதிரி நிறைய அதாவது பல நூல்கள் வந்து வந்திருக்கு, நிறைய ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்திருக்காங்க. சோ அது சார்ந்த வேலைகளை வந்து இதுல எந்த அளவுக்கு வந்து வாணி உள்ள கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது நிறைய கேள்விகள் வந்தது இல்லையா? அந்த மாதிரி தனித்தமிழ் சார்ந்த சொற்களும் சரி, அதே மாதிரி ஒரு இலக்கணம் சார்ந்த, அது நிறைய, அதாவது பிரமிப்பா இருந்தது. முதல்ல நான் அந்த பார்க்கும் பொழுது, அந்த பிரசன்டேஷன் பார்க்கும் பொழுதே வந்து ஒவ்வொன்றுலையும் அந்த திருத்திக்கே வந்து எவ்வளவு ஒரு வகைப்படுத்தி அதுல நிறைய இருக்கு. எனக்கு இப்படியும் கூட தோணுச்சு, அதை நீங்க பகிரும் பொழுது, இது பிழைத்திருத்தி மட்டுமல்ல, ஒரு ஒரு நெறிப்படுத்தி அப்படின்னு கூட தோணுச்சு. ஏன்னா ஒரு ஒரு மொழி எப்படி இருக்கணும், ஒரு சொல், ஒரு வாக்கியம், அதே மாதிரி ஒரு முழு கட்டுரையுடைய அல்லது அதுல இருந்து கொடுக்கப்பட்டதுல இருந்து எப்படி பிரிச்சு பார்த்து அப்படிங்கிறப்போ, அங்க பிழைத்திருத்திங்கிறப்ப கூட ஏற்கனவே ஏதாவது தவறா இருக்கு, அதை சரிப்படுத்துறோங்கிறது மட்டும் தான். ஆனா இது நிறைய நெறிப்படுத்துதலும் நிறைய இருக்கிறதா நான் பாக்குறேன். அந்த வகையில இன்னும் அந்த சந்தைப்படுத்துதல் வேலை நிறைய இருக்குன்றதுனால அந்த பார்வையிலையும் கூட அதை வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு போலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் அதான் ஒண்ணு, இந்த மாதிரியான வெவ்வேறு புத்தகங்கள், இந்த மாதிரி இப்போ நிறைய இப்போ சுஜாதா மாதிரி நிறைய பேர் வந்து அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸுக்கெல்லாம் வந்து நிறைய இதை கொண்டு வந்திருக்காங்க. அதே போல புது சொற்கள், புது சொல்லாக்கம்க்கான தேவையும் இருக்கு அப்படின்னு கூட எனக்கு நினைக்கிறேன். இது ஒன்று. அப்புறம் மூன்றாவது, நிச்சயமா இது சார்ந்து நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க, இன்னும் நிறைய பண்ண போறதுக்கான வேலையாவும் இருக்கிறதா நான் பாக்குறது வந்து, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான பயணம் வந்து இதுல செய்யறதுக்கு நிறைய ஸ்கோப் வந்து நான் இருக்கிறதா பாக்குறேன் நானு. சோ அது சார்ந்த ஒரு எதிர்கால திட்டமிடலும் நிச்சயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அது சார்ந்து கூட நீங்க பகிரலாம். இன்னொரு முறை முடிந்தால் வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம ஐ திங்க் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். பார்த்தா அந்த சரியான பணியில தான் இருக்காரு. இங்க உள்ள தமிழ் பள்ளிகளுக்கு நானும் முகநூல்ல பகிரும் பொழுது அது மாதிரிதான் மற்றவர்களுக்கு கொடுத்த அறைகோலே வந்து நிச்சயமா நிறைய ஆசிரியர்களுக்கு நிறைய போய் சேரணும் அப்படின்ற உதவும் தோணுச்சு. ஏன்னா இப்ப நிறைய பள்ளிகள் ஒரு தனித்துவமா இயங்குகின்ற வகையில் நிறைய இந்த மாதிரி பாடத்திட்டங்களை உருவாக்குகின்ற தன்மைலாம் நிறைய இருக்கு. இப்ப அவர்களுக்கு இந்த மாதிரி சரியான இலக்கணத்தோட போகின்ற பார்வை வந்து மிக சரியா தேவை இருக்கு. அதனால இது வேற எந்தெந்த வகையில் எல்லாமே இது இன்னும் பல கிளைகளா வந்து பிரியணும். அதாவது இதை வந்து இன்னும் அடுத்தடுத்த அந்த நோக்க குவியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்தந்த பார்வையில அதுக்கான ஒரு செப்பரேட் R&D எடுத்து பண்றதுக்கான அத்தனை வேலைகளும் இருக்கிறதாவும் நான் வந்து பாக்குறேன். இது வரைக்கும் நடந்தது மிக பெரிய வேலை. இதை தாண்டி இன்னும் நிறைய பொறுப்பு இருக்கிறதாவும் நான் வந்து நினைக்கிறேன். பொறுப்புணர்வும் கடமையுணர்வும் அந்த பெரும் அரும் பணியை வந்து செய்ய இருக்கின்ற நீச்சல்காரன் நண்பருக்கும், அதே போல உடன் பயணிக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும், பார்த்தா உட்பட அனைவருக்கும் அதுவும் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி. ஆமா, நம்ம செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துறதுக்கான ஒரு தொடக்கத்தையும் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். நியூரல் பேஸ்டு ஸ்பெல் செக்கர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதிர்காலத்துல அதையும் பார்க்கலாம். அப்போ வந்து அந்த குறிப்பிட்ட பகுதியில அந்த சொல் வருமா வராதான்னு எதிர்காலத்துல நம்ம யூகம் பண்ணி சரியான சொல்ல பிரதிநிதி கொடுக்கலாம். தற்போது ஆய்வு நிலையில இருக்கு. தமிழ் மாதிரியான லோ ரிசோர்ஸ்டு லாங்குவேஜ்ல வந்து அது கொஞ்சம் நாள் எடுக்கும். ஆனா கட்டாயம் நம்ம செய்ய முடியும். நம்புறேன். நன்றி. இருக்காங்க. இதோட நம்ம கேள்வி நேரத்தை முடிச்சுக்கலாங்க. இது மட்டும்தான் எனக்கு என்னன்னா, நிறைய ஒரு பெரிய சவாலா நான் இருக்கிறது என்னன்னா, நிறைய அச்சு ஊடகங்கள்ல தான் நிறைய இருக்கு இல்லைங்களா. இப்போ அது எல்லாத்தையும் இப்ப முறைமைப்படுத்தி இதுல இந்த செயலியில கொண்டு வர்றதுக்கு இப்ப நிறைய வேலைகள் இருக்கும் இல்லைங்களா. அது சார்ந்த கூட ஒரு வார்த்தை சிறப்பா இருக்கும். நன்றி. ஆமா, கரெக்ட். நிறைய அச்சு நூல்களுடைய அதை உள்வாங்கி அது இலக்கணம் எல்லாம் வந்து இதற்குள்ள போயிருக்கு. முன்னாடி சொன்ன அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போனீங்கன்னா அந்த விதிகள்லாம் நீங்க அங்க பார்க்க முடியும். அச்சு ஊடகத்துல இருக்கக்கூடிய அதாவது புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய விதிகள் எல்லாம் வந்து நம்ம இதுல கொண்டு வந்துட்டோம். அதனால வந்து நீங்க இதை பயன்படுத்துறப்பே அந்த இது தெரியும். நீங்க தொடர்ந்து பயன்படுத்து. நன்றி. நீங்க கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வலைத்தமிழ் உறவுகள் அனைவரும் இந்த ஒரு மகத்தான பணியை செய்யும் நீச்சல்காரன் அவர்களை இங்க அழைத்து வந்தது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்க அனைவருக்கும் உங்களுடைய பணிகளுக்கு ரொம்ப நன்றி. நீச்சல்காரன் அவர்களை வந்து ரொம்ப பல ஆண்டுகளா எனக்கு தெரியும். இன்னைக்கு
இந்த இன்னொரு ஒரு குழுவுல பாக்குறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. 10 ஆண்டுகளா தொடக்கத்துல இருந்து நான் இதை பயன்படுத்துறேன்னு சொல்லலாம். அதை சொல்றது இந்த ஒரு ஊடகத்துல சொல்றதுல வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் இங்க வந்து நிறைய எனக்கு மாணவர்கள் வந்து நண்பர்களுடைய குழந்தைகள் வந்து கேட்கும் பொழுது வந்து இதை நான் பரிந்துரை செஞ்சிருக்கிறேன். குறிப்பா இப்போ வந்து இந்த வழிநச்சிறகுகள் மின்னிதழ்ல வந்து மெய்ப்பு பார்க்கும் பொழுது நிறைய பிழை இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து தொடர்ந்து வந்து இத சொல்லிட்டே இருக்கோம், இதை பயன்படுத்துங்கன்னு. இதுல பரிந்துரை செய்வதுல வந்து இன்னும் நான் பாக்குறேன் அப்படின்னா மக்களுக்கு வந்து ஆர்வம் வருது. பிழை இல்லாம எழுதலாம் அப்படின்னு. ஏன்னா ஒரு பொதுவா பார்த்திருந்தா வந்து இப்ப எல்லா இடத்துலயும் பிழை இருக்கு, பெரிய நாளிதழ்கள்லயே பிழை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு என்ன சொல்றது இயல்பாக்கப்படுதல் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுல இருந்து மீட்டெடுக்கிற பெரும் பணியை செய்றீங்க அப்படின்னு நான் கண்டிப்பா பதிவு செய்யணும். ஏன்னா நானே கேட்டிருக்கேன் நிறைய பேரும் அப்படி எழுதலாமா கத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, என்னுடைய மகன் படிக்கிற கல்லூரியில வந்து உங்களுடைய பண்பாட்டில் எந்த உணவு இங்க இருக்கணும்னு விரும்புறீங்கன்னு கேட்டு ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி வைக்க சொல்லும் போது பிரியாணி எந்த நகரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதுல போட்டு பாருங்க அப்படின்னு சொன்னேன் நானு. ஸோ நிறைய பயன்பாடுகள் இருக்கு, நிறைய பேத்துக்கு பரிந்துரை செஞ்சுட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இந்த ஊடகத்திலையும் பாக்குறது நீச்சல்காரன். நன்றி. ஒரே ஒரு தகவலை மாத்திரம் ரொம்ப நன்றிங்க கிரேஸ். நம்மளுடைய சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சங்க இலக்கியத்துல பயணிக்கக்கூடிய நம்ம வைதிக கர்பட் அவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் கேட்கும் பொழுது நீங்க என்ன பிழை திருத்தி ஒண்ணு இருக்குதே நீங்க பயன்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமா, நான் வாணிங்கிறத பயன்படுத்துறேன், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அதனால நிறைய பேர் தமிழறிஞர்கள், எழுத்தாளர்கள், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அறிஞர்கள் இதை பயன்படுத்தி தொடர்ந்து கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. முறையா ஆவணப்படுத்தாம இது வரைக்கும் இருந்துச்சு. வாணி editor.comங்கிற புதிய ஒரு மேம்பட்ட தளம் வந்த பிறகு அதற்கான ஆள்பலம் வேணும். ஏன்னா இதெல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும்னா நமக்கு ஆள்பலம் வேணும், அதுக்கான பொருளாதார வசதி வேணும். அதனால இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதை நாங்கள் சீர்படுத்திக்கிட்டே வர்றோம். இப்ப விரைவில் அதெல்லாம் வந்து நம்ம நிறைய இன்னும் மேம்படுத்துதலும் பண்ணும் பொழுது மாணவர்களே அவங்களுக்கே இதை வந்து ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல உள்ள கொண்டு வர முடியுமான்னு நான் நீச்சல்காரர்கிட்ட பேசிட்டு இருந்தோம். ஏன்னா அதை ஒரு கிராமரை படிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருந்த ஒரு ஆசிரியர் அதை வந்து ஒரு போட்டு கேட்கும் பொழுது இது எதனால வந்துச்சு, அதுக்கு ஒரு உதாரணம், அதுக்கு ஒரு பாட்டு, அந்த மாதிரி எல்லாம் நிறைய ரிலேட் பண்ண முடியும். நிறைய ஒரு இலக்கணம் இருக்குன்னா அது சார்ந்து ஏதாவது ரிலவெண்டா ஒரு மூவியோட கனெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால இதெல்லாம் நிறைய சிந்திச்சுட்டு இருக்கோம். எப்படி ஒரு இலக்கணம்ங்கிறது ஒரு சீரியஸ் கிடையாது அப்படின்னு. இப்ப கூட நம்ம வலைத்தமிழ்ல இலக்கணம் இனிக்கும்னு ஒரு தொடரை கொண்டுட்டு வரப்போம். அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. ஒரு பெரிய புதுமையா இது வரைக்கும் யாரும் சிந்திக்காத கோணத்துல இலக்கணத்தை எப்படி சோர்கோட் பண்றது அப்படின்னு நிறைய முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது. தொடர்ந்து பயன்படுத்துங்க, தொடர்ந்து பரப்புங்க. இதை நம்ம பரப்புவதன் வழியாக பரவுவதன் வழியாக விரிவாகுவதன் வழியாக தரப்படுத்தப்படும். இது தமிழ் சமூகத்தை செழுமைப்படுத்தும். அதனால தொடர்ந்து செய்யும். நன்றி, வணக்கம். கட்டாயத்தால் நம்மளோட நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். நாங்க சொன்ன மாதிரிதான் நாளைக்கும் நீச்சல்காரன் அவர்களோட நீங்க வலைத்தமிழோட பயணிக்கலாம். அடுத்த நாளும் வந்து நீங்க பயணிக்கலாம். 2 நாட்களுமே கலந்து கொண்டு பயனடைங்க. இத்தகைய மிக சிறப்பான ஒரு இதை எடுத்திருக்க பார்த்தாக்க நம்ம நன்றி சொல்லணும் இந்த இடத்துல. மெல்ல தமிழினி சாகும் என்று ஒரு பேதை உரைத்திட்டான் அப்படின்னு பாரதி சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய இன்றைய நிகழ்ச்சி நீச்சல்காரர் அவர்களுடைய தமிழ் பயணம், நம்மளுடைய அவர்களுடைய தமிழ் பணி எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தாங்கன்னா யார் வேணாலும் சொல்லலாம் அவர்கள் தமிழினி சாகும் என்று சொல்பவர்கள் எல்லாருமே பேதைகள் தான் அப்படின்னு. அடுத்த தலைமுறை தமிழை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இறுதியாக நம்மளுடைய நன்றி உரை சொல்வதற்காக நமது தோழி சுபா அவர்களை இங்கே அழைக்கின்றேன். வாங்க சுபா காரைக்குடி. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வாணி editor.com இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி அது தமிழில் எழுதுகிறவங்களுக்கு, தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியாமலே இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு எல்லாருமே மிகவும் அருமையாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்து ரொம்ப பிரம்மாண்டமான இந்த ஒரு எடிட்டரை எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தலாம், இன்னும் எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தலாம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறதுக்கு, விளக்கம் அளிக்கிறதுக்கு உதவி பண்ணிய வலைத்தமிழ் நிறுவனர் பார்த்தசாதி அவர்களுக்கு மிக்க நன்றி. அப்படி மட்டும் சொல்லிட்டு விட்டுற முடியாது. கவிஞர் மருதயாழினி இருக்கட்டும், ஆரூர் பாஸ்கர் ஆகட்டும், 2 பேரும் ரொம்ப சிறப்பாக ஒரு வரவேற்புரை கொடுத்து, நோக்கவுரை கொடுத்து இந்த நிகழ்வை தொடங்கி வச்சாங்க. மிக்க மிக்க நன்றி அவங்களுக்கு. நீச்சல்காரன் உங்களுக்கு என்ன வார்த்தைகள், கவிஞர் மருதயாழினி சொன்ன மாதிரி தான், சொற்களே இல்லை. அந்த அளவுக்கு தமிழை நீங்கள் அடுத்தடுத்த
இடத்துக்கு எடுத்து கொண்டுட்டு போயிட்டீங்க. கிரேஸ் அவங்க சொன்ன மாதிரி தான் நானும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருடங்களாக வாணியை உபயோகப்படுத்திட்டு இருக்கேன். நான் உபயோகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நான் எங்கெங்கெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கேனோ என்னுடைய தமிழ் பள்ளிகளில், தமிழ் சங்கங்களில், அங்கெல்லாம் வந்து ஏதாவது எடிட்டர் சிறகுகள்ங்கிற ஒரு இதழ் வந்துட்டே இருக்குது. அதை நாங்கள் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் ரொம்ப தடுமாறிட்டு இருப்போம். நிறைய எடிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ கஷ்டமாக இருக்கும்போது எல்லார்ட்டையும் சொல்கிறது, வாணின்னு ஒன்று இருக்கே, அதை எப்படி உபயோகப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி அதை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறத நானும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நிறைய பேர் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் இங்கே. அதே மாதிரி இந்த கேள்விகளும் நிறைய இருக்குது. சமஸ்கிருதம் எப்படி கண்டுபிடிக்கிறது, தனித்தமிழ் எப்படி உருவாகிறதுங்கிறதெல்லாம் நீங்கள் இன்னும் மேம்படுத்த போகிறீங்கன்றத உங்களுடைய உரையில் ரொம்ப அழகாக நீங்கள் வந்து எடுத்து எங்களுக்கு சொன்னீங்க. மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பிழை திருத்துறது, ஒரு முழு நூலையோ இல்லை பெரிய கட்டுரையிட்டு அப்படி பிழை திருத்துறதா இருக்கட்டும், நம்ம எழுதும் போதே திருத்திக்கிட்டு வர்றதா இருக்கட்டும், இல்லை நம்ம பேசும்போது அதை திருத்துறதா இருக்கட்டும், பேசிட்டு அதை அப்படியே டைப் பண்ண வச்சுட்டு அப்புறம் அதை திருத்துறது, ஒரு முழு கோப்பையை கொடுத்து ஃபைல் எதையாவது ஒன்று கொடுத்து அதை திருத்துறது, இப்படின்னு எல்லா வகையிலையும் நீங்கள் வந்து பிழை திருத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது இந்த எடிட்டர். அகராதி அதுவும் ரொம்ப சொற்கள் உள்ள நிறைந்து இருக்குன்றது. இந்த மாதிரியான ஒரு எடிட்டரை, அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விகள்லாம் நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிட்டிங்க, சரி இன்னும் அடுத்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு உங்களை வந்து அடுத்தடுத்த நோக்கத்தை நோக்கி கேள்விகள் எல்லாம் ரொம்ப கேட்ட கேள்விகள்லேருந்து நீங்கள் பறக்க போகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. பார்த்தாவும் சரி, நீச்சல்காரன் நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஆர்வமாக பதில் சொன்னதும் உங்களுடைய எதிர்கால நோக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் விவரித்ததுலேருந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அநேகமாக என்னுடைய எண்ணம் என்னவா இருக்குது அப்படின்னா, வாணி எடிட்டருங்கிறது தமிழுடைய சாட் ஜிபிடியா, ஓப்பன் ஏஐயா கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒன்று எழுதி கொடுத்தோம்னா அதை திருத்தி நீங்கள் பிழை மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படி எழுதலாமே அப்படி எழுதலாமேங்கிற அளவுக்கு கூட நீங்கள் மாற்றி கொடுக்குற அளவுக்கு உருவாகலாம். அந்த மாதிரியான கேள்விகளும் வரும். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மென்மேலும் நிறைய இந்த மாதிரி பல முன்னேற்றங்களை செய்து கொண்டு காலத்தோடு ஒற்றி போய் காலம் கடந்து எல்லா தலைமுறைகள் கடந்து அனைவருக்கும் செல்லும் மாதிரி நீங்கள் வளர எங்களது வாழ்த்துக்கள். இந்நிகழ்வை கேட்டு பயன்பெறும் உங்கள் அனைவருக்கும் வலைத்தமிழ் சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம்.